it. Okay, good. Okay. Thanks. Seshadraman, start. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தியின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தன்னை ஞான கொடுந்தினை துந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே. ஆறிரும் கடந்தோல் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மஞ்சள் வாழ்க, யானைதன் அணங்கும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். சுரும்பு முரல் கடிமர பூங்குழல் போற்றி, புத்தரிய தொடித்தோல் போற்றி, கரும்புருவ சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குறைத்தென்னை எடுத்தாண்ட அங்கையற்கண் நம்மை அரும்பும் இளநகை ஆரண நூபுரும் சிலம்பும் அடிகள் போற்றி. உலகலாம் உணர்ந்து போதற்கு அரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவன் மலர் சிலம்படியை வாழ்த்தி வணங்குவான். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்தபரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொன்றர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க, கோன் முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றமிழ் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் சிவாயத்தை சுற்றம்பலம். நம்ம இப்போ ஔவையார் எழுதிய விநாயகராவில் சிந்திச்சுட்டு இருக்கோம். இதுவரை நம்ம ஒரு 31 அடிக்கு மேல பார்த்துருக்கோம். அதுல ஆரம்பத்துல விநாயகர் ஒரு வெறும் ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய நூல் மட்டும் இல்லை. அதுல எத்தனையோ விதமான தாந்திரிக செயல்கள் இருக்கு. அதுக்கப்புறம் நம்முடைய கர்மாக்களை பத்தின நியூஸ் இருக்கு, நிறைய இருக்கு அதுல. அதனால தான் அது it is much more than just ஸ்தோத்திர நூல் மாதிரி இல்லை. அது பகவத்கீதை மாதிரி. விநாயகப் பெருமானை கும்பிடுறவங்க ரொம்ப பேர் அது வீட்டிலேயே அந்த பாராயண நூல் மாதிரி வச்சுக்கிறது மட்டும் இல்லை, பூஜையிலேயே வச்சிருப்பாங்க. எப்படி சைவர்கள் திருவாசகத்தை பூஜையில வச்சு கும்பிடுறாங்களோ அது மாதிரி இதையும் வச்சு பண்ணுன்ற வழக்கமும் உண்டு. அதுல முதல்ல ஒரு 10-12 அடிகள்ல எப்படி விநாயகப் பெருமான அனுசந்தானம் பண்ணணும், எந்த மாதிரி உருவத்துல அவரை தியானிக்கணும் அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த விநாயகப் பெருமான் குரு வடிவாக வருகிறார். அதையும் அவங்களே சொல்றாங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, குரு வடிவாகி கொபலயம் தன்னில் திருவடி வைத்து திறம்பியது பொருள் என அப்படிங்கிற இடத்துல அடிகள் சொல்றாரு. அதாவது குருவா வர்றாரு. அந்த குருவா வந்தப்புறம் என்னென்ன சொல்லித்தராருங்கிறதான் இப்ப கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல குருவா வந்தவர் என்னன்னா, ஞான தெளிவையும் காட்டி, இருவினை ஒழித்து ஞான தெளிவையும் காட்டி, அவருக்கு இருக்கின்ற வினைகளை ஒழித்து. ஏன்னா இந்த ஞான தெளிவையும் காட்டி அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் சொல்லிக் கொடுக்கறதுலாம் மனசுல ஏறணும். அதுக்கு மனசுல இருக்கிற களங்கம் ஓரளவுக்கு ஒழிஞ்சாதான் அந்த இது ஏற முடியும். அந்த நெஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த அது நம்ம அருணகிரி பெருமான் சொன்ன மாதிரி நெஞ்ச கல்லு நெகிழ்ந்துருக அப்படின்பாரு அவரு. அந்த நெஞ்சத்துல இருக்கிற அந்த கல்லை போன்றது நெகிழ்ந்து உருகணும். அப்பதான் அது புதுசா வர்ற ஒரு செய்திகளை எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கு அவர் இது பண்றாரு. அதை சொல்லிட்டு வந்தவங்க திடீர்னு தாந்திரிகத்துல இறங்கிட்டாங்க. இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பூரா ஒரு 15-16 அடிக்கு தாந்திரிகத்தை பத்தி அவங்க கொடுத்துருக்கிற குறிப்புகள். அந்த பாடல்களை படிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த வரிகளை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த படத்தை பத்தி கொஞ்சம் பேசிட்டு போறோம். ஏன்னா இந்த 16 இது வருதுன்னு நமக்கு தெரியும். அதனால்தான் போன இதுல நம்ம போன கூட்டத்துல சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் போது ஷட் தர்சனாஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 6 தரிசனங்கள் அதை பார்த்தோம். அது எது முக்கியமா இருக்குமோ அந்த 4 பார்த்தோம். நம்ம எது 4 தரிசனங்கள்? ஒண்ணு வைசேஷியம், பர்டிகுலாரிட்டி, எப்படி இந்த உலகம் எப்படி ஒரு பார்ட்டிகல்ஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ் அந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு தியரி. அடுத்ததாக நம்ம பார்த்தது நியாயான லாஜிக். எப்படி லாஜிக்கா யூ ஹாவ் டு ப்ரூவ் ஆர் டிஸ்ப்ரூவ். அதுல பிரமாணம்னா என்ன, சப்த பிரமாணம்னா என்ன, வாக்கிய பிரமாணம்னா என்ன, அதை கொஞ்சம் பார்த்தோம். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி அக்செப்டட் தியரி
or philosophy about the creation of the world, அது வந்து it came from சாங்கியா philosophy, கபிலரோட சாங்கியா philosophy. அந்த சாங்கியா philosophyலனா உங்களுக்கு வந்து புருஷன், பிரகிருதி, பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், மனம், சித்தம், புத்தி, அகங்காரம், இந்த அந்த கரணங்கள் இதெல்லாம் அதுலதான் வந்தது நமக்கு. அதெல்லாம் பத்தி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக பார்த்தோம். அது பிராக்டிக்கல் ஆஸ்பெக்டா எடுத்தது தான் யோகா பிலாசபி. அது பதஞ்சலியோட யோகா சாஸ்திரத்தை நம்ம பார்த்தோம். அந்த பதஞ்சலி யோகா சாஸ்திரம் அஷ்டாங்க யோகம்னு சொல்ற வழக்கம் உண்டு. 8 அங்கங்கள். அதுல அந்த 8 அங்கங்கள்ல முக்கியமா நம்ம இப்ப சமீபத்துல பார்க்க போறது என்னன்னு கேட்டேன்னா, ஒரு அங்கம். அந்த 8 அங்கம் என்ன அப்படின்னா, யமம், நியமம், அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் முதல்ல 2. அதுக்கப்புறம் ஆசனம் அண்ட் பிராணாயாமம், அதாவது ஹவு டு சிட் அண்ட் பொசிஷன்ஸ், அண்ட் தென் ஹவு டு கண்ட்ரோல் யுவர் பிரெத், பிராணாயாமம். அதுக்கப்புறம் பிரத்யாகாரம், எப்படி ஹவு யூ டூ த இந்த பஞ்ச இதை நம்ம உடம்புல இருக்கிற பஞ்ச பூதங்களுடைய செயல்கள்லேருந்து நம்ம எப்படி விடுபட்டு கொள்றது அப்படிங்கிறதுக்காக பிரத்யாகாரம். அதுக்கப்புறம் வந்து தியானம், தாரணை அண்ட் சமாதி. அந்த 8வது தான் சமாதி. சமாதிங்கிற நிலைமைக்கு போகும்போது தான் யூ ரியலைஸ் த காட். அந்த 8ம் எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இதுல பார்த்தோம். இதுல இந்த பிராணாயாமத்தின் மூலமாக என்ன நடக்கிறது அப்படிங்கிறதான் இப்ப நம்ம டெவலப் பண்ணிட்டு இப்ப பார்க்க போறோம். அந்த பிராணாயாமம்னு சொல்லும் போது அதுல என்ன நடக்கிறது நமக்கு தெரியும். பிராணாயாமம் வந்து மூக்க பிடிச்சுட்டு மூச்சு இழுத்து உள்ள விட்டுண்டு இது பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்ப நம்ம இந்த பிராணாயாமத்துல பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல இந்த படத்தை நம்ம பார்க்கணும். இந்த படத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கேன், 3 மேஜர் நாடிஸ் அண்ட் 7 சக்கராஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இதுதான் இப்போ வர்ற அடிகள்ல அவங்க அம்மா பேசுறாங்க. இந்த நம்ம உடம்புல நிறைய நாடிகள் இருக்குங்கிறான். சாந்தோக்கிய உபனிஷத்துல 3வது சாப்டர்ல 1100 நாடிகள் இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு கொடுக்குறோம். சிவ ரகசியம் அப்படின்னு ஒரு நூல். அந்த சிவ ரகசியத்துல வந்து 3000 சொச்சமோ என்னமோ நம்பர் கொடுக்குறான். இது என்னன்னா எவ்வளவு இருக்கும், ஏன்னா நம்ம உடம்புல நிறைய கிளான்ஸ் இருக்கு, சின்னதும் பெருசுமா நிறைய கிளான்ஸ் இருக்கு. அந்த கிளான்ஸ் மூலமாக பலவிதமான நாடிகள் உடம்புல ஓடுறது. ஆனா நம்ம எல்லாத்துலயுமே நிறைய எல்லாமே இருக்குன்னாலும் நம்ம எல்லாத்துலயுமே முக்கியமா 3, 2, 3, 4 தான் கணக்குல எடுத்துக்கிறோம். ஏன்னா அவ்வளவே நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது, முக்கியமானது மட்டும் எடுத்துக்கிற வழக்கம் உண்டு இல்லையா, எல்லாத்துலயுமே அப்படித்தானே. இப்ப இறைவனுக்கு நம்மளே வந்து 5 தொழில் உண்டு. பஞ்சகிருத்திய பிராயணான்னு வரும். இதுல லலிதா சஹஸ்ரநாமத்துல 5 இது தொழில்கள்: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த 5ம் இறைவனுடைய பஞ்ச செயல்கள். ஆனா நம்ம அதை பத்தி ஜென்ரலா பேசுறது இல்லை. நம்ம பேசுறது எதை பத்தி பேசுறோம், அந்த முதல்ல வர்ற 3 தான்: படைத்தல், காத்தல், அழித்தல். இது 3 தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மிச்ச 2 நம்ம அதிகமா பேசுறது இல்லை. அதே மாதிரி எல்லாத்துலயுமே அந்த மாதிரி தான் வரும் நமக்கு. ஏன்னா இருக்கிறது அவ்வளவே நம்ம டீல் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இதே ஔவையார் பாடல் ஒண்ணு உண்டு. ஔவையார், இதே ஔவையார் இல்லை, இன்னும் வேற ஒரு ஔவையாரோ இதே ஔவையாரோ தெரியாது எனக்கு. ஏன்னா 3-4 ஔவையார் இருந்தாங்கிறாங்க. கட்டுறது கைமண்ணாவோ கல்லாதது உலகளவு அப்படின்ட்டு ஒரு பாடல் ஒண்ணு. அது மாதிரி நிறைய இருக்கு விஷயம். நமக்கு முடிஞ்சதை தான் நம்ம கத்துக்க முடியும். இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த நாடிகள்ல முக்கியமா 3 மேஜர் நாடி எடுத்துக்கிறாங்க. இதுல வந்து இந்த இதுல நான் வந்து டவுன்லோட் பண்ணதுல வந்து ரிவர்ஸ்ன்னு போட்டிருக்கான். ரிவர்ஸ் அப்படின்னா ஒரு விதத்துல வந்து கன்செப்சுவலி ரைட்டு. ஏன்னா எப்படி வாட்டர் வந்து நமக்கு நீர் வந்து ஒரு நதியின் மூலமாக ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு போகிறதோ, அது மாதிரி இந்த நாடிகள் மூலமாக எனர்ஜி இஸ் ஃப்ளோயிங் இன் அவர் பாடி. ஸோ இந்த எனர்ஜி எப்படி போறது என்ன அப்படிங்கிறது. இந்த 3 நாடியில வலது பக்கம் ஒரு நாடி, இடது பக்கம் ஒரு நாடி. அது இடது பக்க நாடி, வலது பக்க நாடி, அப்புறம் நடுவுல ஒரு நாடி சுசும்னா அப்படின்ட்டு. இடது பக்க நாடிக்கு தான் இடநாடின்னு பேரு. வலது பக்கத்து நாடிக்கு பிங்களா. இத வந்து கலைன்னு சொல்ற வழக்கம் உண்டு. இந்த நாடிய கலைன்னு சொல்ற உனக்கு இடகலை, பிங்களை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது யூசேஜ், வேர்ட்ஸ் யூசேஜ். அது எதுக்காக நான் சொல்றேன் இந்த இடத்துல அப்படின்னா,
வேற எங்கேயா நீங்க ஏதாவது ஒரு புத்தகத்தை அதை வந்து மேற்கொண்டு படிக்கிறேன்னு போகும்போது அவங்க இடகலை பிங்கலைங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தினாலும் என்னடா இது இதுவும் ஒன்றாங்கிற சந்தேகம் உங்களுக்கு வர வேண்டாங்கிறதுக்காக பலவித நூல்கள்ல எப்படி பலவிதமா அட்ரஸ் பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறோம் நம்ம. இடகலை பிங்கலை இதுல வந்து உங்களை அதுலயே போட்டிருக்காங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு. இப்போ நடுவுல ஒரு கோடு போடுறோம், வீணா தண்டம் மாதிரி. அது நடுவுல இருக்கிற கோடு தான் சுஷும்னா. அந்த சுஷும்னா நாடி அப்படிங்கிறது தான் வந்து நடுவுல போறது. அதாவது மூலாதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்த சுஷும்னா நாடி கடைசியா சகசிராரான்னு சொல்லக்கூடிய அந்த 7வது சக்கரம்னு வச்சுக்கலாமே, ஒரு பேச்சு காட்சி சொல்றேன், 7வது ஆதாரம் அல்லது 7வது சக்கரம், அது வர போகலாம். இதுல என்னென்ன பிராணாயாமத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, நமக்கு வந்து யோகா கிளாஸுக்கு போகும்போது பிராணாயாமம் டீச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு பக்கத்து நாசர்ல இப்படி மூடிக்கோ, மூச்சை உள்ள இழு, ஒரு பக்கத்துல ஹோல்ட் பண்ணு, அதுக்கப்புறம் மெதுவா மூச்சை விடு, அந்த மாதிரிலாம் ட்ரைனிங் பண்ணுவோம். இங்க அந்த நமக்கு வந்து இப்ப நார்மலா என்ன ஆயிட்டு இருக்கு, நான் இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கேன், நீங்க உட்காந்து காட்டுட்டு இருக்கீங்க, எல்லாம் இருந்தாலும் இப்போ நமக்கு வலநாடி இடது நாடியில அந்த மூச்சு போயிட்டு வந்து தான் இருக்கு அந்த காத்து. ஆனா அது என்ன இருந்து அதுவா போறது அதுவா வருது. இந்த பிராணாயாமத்துல என்ன பண்றோம், நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரோம். யாவம்னா கண்ட்ரோல் தான். அது ஒரு விதத்துல பிராணனை கண்ட்ரோல் பண்றோம். அந்த நம்ம அந்த கண்ட்ரோல்ல கொண்டு வந்து எந்த நாடி மூலமா எப்படி போகணும் அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்றோம். ஏன்னா இப்ப வந்து ரெண்டுலையும் மாறி மாறி நடக்கும். வலப்பால் இடப்பால் அப்படின்னு சித்தர் பாடல்கள்ல பார்த்தோம்னா வலப்பால் இடப்பால் அப்படிம்பாங்க. இதுல இந்த சுவாசம் வந்து போகும்போது அதுவா போறது. அதாவது நம்ம சாதாரணமா இப்படி மூக்கு கிட்ட அப்படி கையை வச்சுட்டு மூச்சை நல்லா உள்ள இழுத்துட்டு மூக்குக்கு நேர கையை வச்சுட்டு மூச்சை வெளியில விட்டோம்னா ஒரு சைடு ஹார்ட்டர் நெக்ஸ்ட் அதர் சைடா இருக்கும், ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ இருக்கும். ஏன்னா இது மாறி மாறி வருது. அது இந்த நாஸ்ட்ரில்ஸ்ல போகும்போது சுவாசம் இடகலையில கொஞ்ச நேரம் ஓடும், அப்புறம் பிங்கலைக்கு வரும், இடகலைக்கு போகும். திருமந்திரம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையோ, ரொம்ப முன்னாடி ராஜாராமன் இது பண்ண போது நம்ம திருமந்திரத்தை பார்த்தோம். அதுல வந்து ராஜா வந்து எந்த நாடியை கண்ட்ரோல் பண்ணா, இடகலையா பிங்கலையா கண்ட்ரோல் பண்ணி எதன் மூலமாக சுவாசத்தை கொண்டு வந்தா பிறக்க போற குழந்தைய வந்து எந்த செக்ஸுங்கிறத நிர்ணயிக்கலாம் அப்படிங்கிறது திருமந்திரத்துல ஒரு சில பாடல்கள் அழகா இருக்கு. ஸோ இப்ப நம்ம வந்து இந்த நாடிகளை பார்த்தோம். இந்த பிராணாயாமம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த இடகலை பின்கலை வழியாக போகின்ற இந்த நாடிகளில் போகின்ற சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திடுறோம். அப்ப அந்த சுவாசம் மேல போறதுக்கு வழி இல்லாம என்ன பண்றது, இந்த சுஷும்னான்னு சொல்றோம் பார்த்தீங்களா, சுழுமுனை அப்படிமா தமிழ்ல. இது இடகலை பிங்கலை அப்படின்னா சுழுமுனை அப்படின்னு தமிழ்ல சொல்ற வழக்கம் சுஷும்னா. அதுவும் வழியா மேல போக ஆரம்பிக்கிறது. சரி, இந்த கீழேந்து வருது அந்த பாருங்க, வளைஞ்சு போறது. அது இடகலையும் பிங்கலையும் 2 பக்கமும் வளைஞ்சு போறது. இது வந்து one starts at the left side, one starts at the right side. It keeps going on left and right. அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல எல்லாம் சில எனர்ஜி சென்டர்ஸ் இருக்குங்க. இந்த எனர்ஜி சென்டர்ஸ் தான் சக்கரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். 7 சக்ராஸ் வீல்ஸ் ஆஃப் எனர்ஜின்னு போட்டோம் டைட்டில்ல. அது இது 7 சக்ராஸ்ன்னு சொல்றோம். யூஸ்வலா கலோக்கியலா நம்ம பேசும்போது என்ன பண்ணுவோம், 6 சக்கரங்களை பத்தி தான் மெயினா பேசுவோம். ஏன்னா அந்த சுவாச நடப்புங்கிறது வந்து இந்த 6 சக்கரங்கள் மூலமா தான் நடக்கிறது. 7வது சக்கரம் இஸ் எண்ட் பாயிண்ட், அங்க போய் சேர்ந்தாச்சு, இதுதான் டெர்மினஸ். இது டெர்மினஸ். பஸ் போற வழி ஏந்து கிளம்பி பஸ் போற விஷயம் 6 ஊருக்கு போயிட்டு 7வது ஒரு போய் தங்கிடுறது. ஆனா நம்ம சாதாரணமா போகும்போது வழியில என்னென்ன ஊர் இருக்குன்னா 6 ஊர் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இந்த 6 இடத்த ஷட் சக்கரம் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. ஷட் சக்கர நிரூபணான்னு ஒரு புத்தகமே இருக்கு. நான் அதை பத்தி பின்னாடி பேசுவோம், நம்ம அதை பத்தி லிட்டில் பிட் பேசுவோம். இப்போதைக்கு இதை பார்ப்போம். இந்த 6 ஆதாரம்னு சொல்றமே என்னென்ன. மூலாதாரம், அதுதான் பேஸ், மூலம், ஆதாரம், மூலாதாரம். அதுக்கு அடுத்தது சுவாதிஷ்டானம். இந்த மூலாதாரம்ங்கிறது வந்து லொக்கேஷன் வந்து இதெல்லாம் சத்து கையை வச்சு உள்ள வச்சு பார்த்தா அந்த இடத்துல சர்க்கிள் இருக்கா இல்லைங்கிறது எனர்ஜியோட பொசிஷன், எனர்ஜி பாயிண்ட்ஸ் இது.
அந்த மூலாதாரம் வந்து அப்படின்னு கேட்டோம்னா கருவாய்க்கும் எருவாய்க்கும் நடுவுல இருக்கு. மூலாதாரம் அப்படிங்கிறது கருவாய்க்கும் எருவாய்க்கும் நடுவுல இருக்கு. அதுக்கு அடுத்ததாக சொல்லக்கூடிய சக்கரம் இருக்கு, இரண்டாவதாக வரக்கூடிய சக்கரம் வந்து சுவாதிஷ்டானம். அது வந்து கருவாயோட ஒட்டி மேல இருக்கு. மூன்றாவதாக வரக்கூடியது மணிப்பூரா, அது தொப்புள் கொடி. நான்காவதாக வருகின்றது அநாகதா, அது வந்து ஹார்ட்ல வருது. அஞ்சாவதாக சொல்லப்படுகின்றது விசுத்தி அப்படின்னு த்ரோட் சக்கரம், த்ரோட்ல போட்டிருக்காங்க. ஆறாவதாக சொல்லப்படுகிறது ஆக்ஞா சக்கரம், அது புருவ மத்தியில நடுவுல வருது. ஆக்ஞா சக்கரம் வருது புருவ மத்தியில நடுவுல வருது. இப்ப இந்த சுவாசத்தோட நடப்பு எப்படி வருதுன்னு கேட்டா, நம்ம மூலாதாரம் சொல்கின்ற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு கடைசி அந்த இது வர வருது, எது ஆக்ஞா சக்கரம் வர வருது. இது வர்ற வழியில அந்த நம்ம சக்கரம் மாதிரி ஒரு சக்கரம் இருக்கும் இல்லையா, அதுல தடை இருக்கும். அந்த தடையை அது வந்து உடைச்சுன்னு தான் மேல வரணும். அப்படி அது ஒவ்வொரு இடத்தையும் அந்த அந்த தடையை உடைச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது, ஒவ்வொரு சக்கரத்தை ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது the individual gain some powers. சித்திகள் அப்படிங்கிறமே அது வந்து இதுலதான் உங்களுக்கு வருது. ஒவ்வொரு லெவல்ல டெவலப் ஆகிட்டு வரும்போது ஒவ்வொரு விதமான சித்திகள் அவனுக்கு டெவலப் ஆகுது. ஆனா ரியல் யோகியோட ஹோல் பாயிண்ட் என்னன்னா, கடைசியில அந்த நேர இந்த சகசிராருக்கு போனோம்னா அந்த இடத்துக்கு போகும்போதுதான் அந்த சமாதிங்கிற நிலைமை வருது. அதுலயும் அந்த இடத்துல வரக்கூடிய சமாதி என்னன்னா, சமாதி 2 வகை, அதையும் நம்ம பார்த்தோம். விகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதின்னு பார்த்தோம். விகல்ப சமாதி அப்படிங்கிறது எண்ணங்களோட கூடிய ஒரு சமாதி. நிர்விகல்ப சமாதிங்கிறது எண்ணமே இல்லாம அப்படியே வெட்ட வெளிங்கிற மாதிரி, மனசுல ஒண்ணுமே இல்லை, அந்த மாதிரி அப்படிப்பட்ட சமாதி. அந்த சமாதியை கொண்டு போகணும். அப்பதான் யூ ரியலைஸ் காட். அதுதான் ஒரு மோட்சம். அதைத்தான் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம்னா அப்பதான் ஜீவன் முக்தர்னு சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வருது அங்க. ஏன்னா உடம்பு இருக்கும், ஆனா அதே நேரத்துல நமக்கு ரியலைஸ் காட். அதாவது உடம்பை விட்டு இறந்து மோட்சத்துக்கு போய் வைகுண்டமோ சிவலோகமோ வாட்டவர் நம்ம அவளோட கான்செப்ட், மோட்சத்துக்கு போய் அங்க மோட்சம் வாங்கி எடுக்கிற மாதிரி இல்லாம, இது உயிரோட இருக்கும்போதே, இந்த உலகத்திலே இருக்கும்போதே யூ ஆர் ரீச்சிங் தட் லெவல். அது எப்படி வருதுன்னு கேட்டா, நம்ம வந்து இந்த இறைத்தன்மையை நம்ம கொண்டு வந்துடுறோம், நம்ம பூந்து வச்சுன்றோம். இதுல வந்து இந்த ஷட் சக்கர நிரூபணான்னு சொன்னேன் பார்த்தல, இந்த 6 சக்கரம்ங்கிறத நான் சிம்பிளா இங்க போட்டிருந்தாலும் இதுல வந்து நிறைய டீடைல்ஸ் இருக்கு. இந்த நேரத்துல ஐ ஹாவ் டு பிரிங் அப் ஒரு ஆத்தர், ஆர்தர் அவலான்னு பேரு. அவரோட புனைப்பெயர் வந்து ஆர்தர் அவலான். அவரோட ஒரிஜினல் பேரு வந்து ஜான் உட்ரஃப். அவரோட ஒரிஜினல் பேர் வந்து ஜான் உட்ரஃப் அப்படின்னு பேர். அவர் வந்து என்னன்னா அவர் வந்து 1965 வெரி ரீசெண்ட், 1965 அவர் வந்து கல்கட்டால பிறக்கிறார். ஜான் உட் வருஷம் தப்பா ராஜாராம், என்னமோ கையாட்டினீ என்ன? 1865. ஓ சாரி, ஆல் ரைட், ஓகே, ஐ எம் சாரி, 1865. ஓகே. அப்போ ஜான் உட்ரஃப் அப்படின்னு அவர் வந்து அவரோட ஃபாதர் வந்து உட்ரஃப், அவர் வந்து ஒரு பெரிய கல்கட்டால ஒரு பெரிய வக்கீலா இருந்தார். இவருக்கு 3 பிரதர்ஸ் 3 சிஸ்டர்ஸ். இவர் வளர்ந்து இவரும் வந்து படிச்சு லா டிகிரி வாங்கிட்டு அதே ஃபாதரோட சேர்ந்து கல்கட்டால கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். சுமார் 39 வயசுல வரும்போது இவருக்கு கல்கட்டா ஹைகோர்ட்ல ஒரு ஜஸ்டிஸா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஹைகோர்ட் ஜஸ்டிஸா இருந்தார். அந்த காலத்துல இவருக்கு வந்து அடல் பிகாரி கோஷ்னு ஒரு நண்பர் இருந்தாரு. அவர் மூலமா சேர்ந்துட்டு இவர் புஸ்தகம்லாம் நிறைய படிச்சு புஸ்தகம்லாம் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சார். சான்ஸ்கிரிட்ல வெரி 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 ஹை ஸ்காலர் அவர். யார்? இந்த ஜான் உட்ரஃப். baptized in Calcutta, but
Still, he was more interested in our things. சான்ஸ்கிரிட் நிறைய கத்துண்டு அது அப்போ கல்கட்டால இருந்த காரணத்தினால நமக்கு தெரியும் கல்கட்டால வந்து சக்தி ஒர்ஷிப் கொஞ்சம் நிறைய இடம் உண்டு. அதுக்காக அவர் நிறைய இதுக்கு போயிருக்காரு. போய் ஆர்தர் அவலாம் அப்படிங்கிற புனைப்பெயர்ல அவர் வந்து புஸ்தகங்கள் போட்டிருக்காரு நிறைய. அதுல முக்கியமா முதல்ல போட்டதுன்னா மகா நிர்வாண தந்திரா அப்படிங்கிற ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை வந்து மகா நிர்வாணம் அப்படின்னா கிரேட் லிபரேஷன், நிர்வாணம் அப்படின்னா லிபரேஷன். இதுதான் இந்த நிர்வாணம்ங்கிற வார்த்தையை தான் புத்திஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. பை த வே, இந்த 6 சக்கரங்கள் வந்து நம்ம யோகிகள் மட்டும் யூஸ் பண்றது இல்லை, புத்திஸ்ட் பிலாசபில நிறைய யூஸ் பண்றாங்க, சைனீஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. இது வந்து அந்த இதுல மகா நிர்வாண தந்திரா, நிர்வாணம் அப்படின்னா லிபரேஷன், மகா நிர்வாண தந்திரா அப்படின்ட்டு ஒரு புஸ்தகம் போட்டாரு. இது தந்திரா டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து பேசிக்கலா நம்ம சம்ஸ்கிருதத்துல கிடைக்கிற புஸ்தகங்கள் எல்லாம் பெங்காலியில புஸ்தகங்களை வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணது. அது வந்து ரீபப்ளிஷ் ஆயிடுச்சு 1952 என்னமோ திரும்ப ரீபப்ளிஷ்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஹிம்ஸ் டு காடஸ் அப்படின்ட்டு சக்தி ஒர்ஷிப் பத்தி ஒரு புஸ்தகம் ஒன்று போட்டிருந்தார். அதுல ஆனா அதுக்கு அப்புறம் முக்கியமா 2 புஸ்தகம் ஒன்று வந்தது. ஒண்ணு தந்திர அபிதானம்னு ஒரு புஸ்தகம், அப்புறம் ஷட் சக்கர நிரூபணம்னு ஒரு புஸ்தகம். இது 2 பேரும் வந்து இந்த அதுல் கோஷையும் இவருமா கோ ஆதர்ஸ் பண்ணதுதான் ரெண்டுமே. இந்த ஷட் சக்கர நிரூபணால இந்த 6 சக்கரங்களையும் பத்தி, சகசாரத்தை பத்தி அதிகமா இல்லை, அதனால்தான் ஷட் சக்கரம் 6 சக்கரத்தை மட்டும்தான் முதல் 6 ரொம்ப விரிவா எழுதியிருக்க நிரூபணம். அதாவது ஒவ்வொன்றுக்கும் என்ன கலர், ஒன்னொன்னையும் என்ன அதோட நிறம் என்ன, அதோடைய அமைப்பு என்ன, அதோடைய தொழில் என்ன, அது குறுகிய பீஜா மந்திரங்கள் என்ன, அது வந்து ஒரு கன்செப்சுவலா எப்படி இருக்கும், எப்படி எப்படி இது பார்க்கணும், அனுசந்தானம் பண்ணணும், இந்த மாதிரி பெரிய நிறைய எழுதியிருக்காரு அவர். அதுல அந்த இதைத்தான் என்ன பண்ணாரு, அப்பதான் அவர் வந்து இந்த குண்டலினி அப்படின்னு சொல்றோம் பத்திலாம், கீழே போட்டிருக்க பத்திலாம், கீழே பார்த்துலாம் தெரியும், சக்தி ரைசஸ் டு மீட் சிவா 6 சக்கரான்னு போட்டிருக்காங்க. பட் அந்த குண்டலினி அப்படிங்கிற வார்த்தையை ப்ராபகேட் பண்றாரு. அப்பதான் அவர் காயின் பண்ணல, இதெல்லாம் இருந்ததுதான் முன்னாடியே, பல உபநிஷத்துகள்ல இருந்ததுதான். அதுல வந்து பாப்புலரைஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் குண்டலினிங்கிறது அந்த வேர்டு ரொம்ப பாப்புலரைஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதை வச்சுட்டு அந்த குண்டலினி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு புஸ்தகம் ஒன்று அவர் பப்ளிஷ் பண்றாரு, த சர்பன்ட் பவர் அப்படின்னு. அந்த சர்பன்ட் பவர் அப்படிங்கிறது வந்து ஏன் இதுக்கு சர்பன்ட் பவர் அப்படின்னு கொடுத்தாருன்னா, நீங்க இப்போ இந்த படத்துல கிளியரா பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு ஒரு வர்த்திகளா ஒரு ஆர்வம் மாதிரி போட்டிருப்போம். ஆக்சுவலா வந்து அது எப்படி கான்செப்டுவலா எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டு, ஏன்னா இதெல்லாம் கான்செப்ட் தான். அது நான் வச்சுக்கிறது ஒன்று பிசிக்கலா பார்த்தா பிசிக்கலா இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாம் கான்செப்டுங்க, எல்லாம் கான்செப்டுவல். இந்த இதுல வந்து அது ஒரு பாம்பா டிஸ்கிரைப் பண்றாங்க. அந்த பாம்பு வந்து அப்படி ஒரு 2 சுத்திட்டு 2.25 இன்னொரு அரை தலையை தூக்கி நிற்கிற மாதிரி, 2 வட்டம் போட்டு ஒரு தலையை தூக்கி நிற்கிற மாதிரி இருக்கும் பாம்பு. அது அதுதான் அந்த படத்துல அப்படி காமிக்கிறேன் ஒரு இது இருக்கிறது. அதனாலயே அவர் வந்து இதுக்கு வந்து சர்பன் பவர்ங்கிற டைட்டிலே தான் புஸ்தத்தையே எழுதினார். இந்த புஸ்தத்தோட டைட்டில் சர்பன் பவர் அப்படின்னு. இப்ப வந்து நம்ம வந்து இந்த 6 நாடிகளை பத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். இதுல வந்து ஓகே, இதான் இந்த சக்ராஸ். அது படம் தெரியறதா எல்லாருக்கும் நினைக்கிறேன், தெரியறதா? தெரியும். ஷட் சக்ராஸ் இதுல பார்த்தேன்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அநாகதம், விசுத்தம் ஆகிய இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கு, ஒவ்வொன்றும் ஒரு ஷேப்ல இருக்கு, ஒன்னொன்னும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. இந்த கலர், இந்த ஷேப்பு எல்லாமே வந்து அந்த ஷட்சக்கர நிரூபணாலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தைகள். அந்த ஷட்சக்கரம் அவ்வளவு டீப். இதுல பார்த்தேன்னா ஒன்றும் இப்போ முதல்ல இருக்கு மூலாதாரம் லம், அது மூலாதாரத்தோட பீஜ மந்திரம். லம் அப்படிங்கிறது மூலாதாரத்தோட பீஜ மந்திரம். அதுல பார்த்தேன்னா 4 இதழ் தாமரை இருக்கு. 1 2 3 4 இதழ் தாமரை இருக்கு. அந்த ஒவ்வொரு இதழ்லையும் ஒரு லெட்டர் இருக்கு.
ஒரு ஆல்பபெட், சான்ஸ்கிரிட் ஆல்பபெட். ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொன்று இருக்கு. சரி, அதுக்கு வந்து என்னன்னு கேட்டோம்னா, இந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு அங்க யாரு ரிசைட் பண்றாங்க, எந்த தேவதை ரிசைட் பண்றது அப்படிங்கிறதுக்கும் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு அவர். மூலாதாரத்துல யார் ரிசைட் பண்றா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், விநாயக பெருமான். அதான் மூலாதார மூர்த்தி அப்படின்னே அவருக்கு ஒரு பேர் கூட உண்டு. மூலாதார மூர்த்தின்னு பாட்டு கூட இருக்கு. ஸோ அந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடியது அந்த விநாயக பெருமான். ஸோ இந்த மூலாதாரம்னு சொல்றமே அந்த லம் அங்கிறது பீஜா மந்திரத்துக்கு அந்த இடத்துல ரிசைட் பண்றது விநாயக பெருமான். அதுக்கு அடுத்ததாக சுவாதிஷ்டானம். சுவாதிஷ்டானம் பார்த்தோம்னா ஒரு வட்டமா இருக்கு. இது வந்து சதுரம், அது வட்டம். அந்த வட்டத்துல வந்து சுத்தி வந்து 1, 2, 3, 6 பெட்டல் உள்ள ஒரு தாமரை இதழ். அந்த 6 பெட்டல் இருக்கிற தாமரை இதழ்ல 6 ஆல்பபெட்ஸ். சரி, அதுக்கு அடுத்தது மணிபூரம். மணிபூரம் ஆக்சுவலா கவுண்ட் பண்ணோம்னா 10 இதழ் தாமரை இருக்கு. இதுக்கு வந்து வம்னு வரணும். வான்னு போட்டிருக்கான், வம்னு வரணும். அடுத்தது வந்து மணிபூரத்துக்கு ரம். அதுக்கு வந்து எத்தனை 10 இது இருக்கு. இந்த சுவாதிஷ்டானத்துக்கு தேவதையாக இருக்கின்றவர் பிரம்மா. மணிபூரத்துக்கு தேவதையாக இருக்கின்றவர் விஷ்ணு. அதுக்கு அடுத்தபடி நமக்கு வருது வந்து அநாத சக்கரம், யம். அந்த அநாத சக்கரத்துக்கு தேவதையாக இருக்கின்றவர் ருத்ரன். அதுக்கு அடுத்தபடி வரக்கூடிய விசுத்தத்துக்கு ஹம் அப்படின்னா அதுல தேவதையாக இருக்கக்கூடியவர் வந்து ஈசன். அப்புறம் ஆக்ஞா சக்கரம் புருவம் மத்தியில இருக்குன்னு சொன்னேனே, அது வந்து 2 பெட்டல் உள்ள தாமரை. அதுக்கு வந்து சதாசிவன். சதாசிவன் என்ன, ருத்ரன்னா என்ன, அந்த இதுக்கெல்லாம் அது ஒரு இன்னொரு டீப்பா இன்னொரு விதத்துல போகணும். அது சித்தாந்த நூல்கள்ல போனோம்னா நிறைய தெரியும். நம்ம சித்தாந்தம் நடத்தும் போது நம்ம அதை பார்த்துருக்கோம். பின்னாடி அது வரப்போறது இல்லை. ஏன்னா இதே இதுல வந்து கடைசியில முடிக்கிறது போது ஔவையார் என்ன சொல்றாங்க, சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அப்படின்னு முடிப்பாங்க. அந்த இடம் வரும்போது நம்ம வந்து சதாசிவம்னா என்ன, சிவலிங்கம்னா என்னங்கிறத பத்தி அப்ப பேசுவோம். நான் இப்போ அதுக்கு ரொம்ப டீப்பா இறங்க வேண்டாம். இது இந்த 6 சக்கரமும் லலிதா சகஸ்ரநாமத்துல ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணிருக்கான். லலிதா சகஸ்ரநாமத்துல இந்த 6 சக்கரம், ஆனா இந்த ஆர்டர்ல இல்ல. லலிதா சகஸ்ரநாமத்துல வந்து ஒரு ஆர்டர் கொஞ்சம் மாறி வரும். இதுல இன்னொன்னு நான் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு சக்கரமும் ரெப்ரசன்ஸ் ஒன் பூதம். மூலாதார சக்கரம் பிருத்திவி, பூமி, அது ரெப்ரசன்ட் பண்றது. அதுக்கு அடுத்தது நீர், அதுக்கு அடுத்தது நெருப்பு, அதுக்கு அடுத்தது வாயு. இந்த ஹம்னு வர்றது ஆகாசம். அந்த ஆக்ஞா சக்கரத்துல வந்து ஆக்ஞா சக்கரம் மனசு. ஸோ இந்த 6 ரெப்ரசன்டேஷன் இங்க வருது. இதுல வந்து லலிதா சகஸ்ரநாமத்துல இந்த 6 சக்கரங்கள்லயும் இருக்கின்ற தேவதைகளை பற்றி சொல்றாங்க. அது என்ன, டாகினி, ஆகினி, லாகினி, காகினி, அந்த மாதிரி வரும் 6. இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை நீங்க எடுத்தீங்கன்னா 475வது நாமாலேருந்து ஆரம்பிச்சு 534வது நாமா வரை இதை பத்தி 514 வரை 7 இதுலயும் 7வது வருது கீழே இருக்கு. 7வது அதான் சகசிராட்சம். சகசிராரம்னா 1000 இதழ் கொண்ட தாமரை அப்படின்னு அர்த்தம். 7வது வந்து மேல இருக்கு, அது இங்க இருக்கிறது. அது இந்த 7க்கும் அதுல பாடல் இது நாமாக்கள் வருது. ஆனா அந்த ஆர்டர் அவ மத்திருப்பாங்க. இதுல நம்ம லலிதா சகஸ்ரநாமத்துல ஆர்டர் மாறி வரும். ஆர்டர் எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டா, நமக்கு வந்து இந்த விசுத்தத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு இதுவா மாறிண்டு வரும். ஏன்னா அதுல வந்து அங்க இருக்கிற தேவதைகள் வந்து அந்த டாகினி காகினி சொன்ன முட்டெல்லாம் அவளுக்கெல்லாம் எத்தனை முகங்கள் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் லலிதா சகஸ்ரநாமத்துல. அதனால அதை ஆரம்பிக்கும் போது ஒரு முகத்திலேருந்து ஆரம்பிச்சு 2 முகம், அப்புறம் 3 முகம், அப்புறம் 4 முகம், அந்த மாதிரி வரிசையா வருது.
ஸோ இது வந்து எதுக்காகன்னா ஒரு இந்த 6 ஆதாரங்களை பத்தி நமக்கு எப்படி என்ன ஏது அப்படிங்கறத சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது பேசிக்கா ஆதாரத்தை பத்தி நம்ம பேசுறேன் நான். ஓகே, இதுல பார்த்தேன்னா முதல் இதுல 4 இதழ் தாமரை 4 அக்ஷரம், அடுத்த இதழ் பார்த்தா 6, அப்புறம் 10, 16, 12, 16, 2 மொத்தமா எல்லாம் கூட்டினா 50 அக்ஷரங்கள் வரும். சம்ஸ்கிருதத்துல ஒரிஜினலா 50 அக்ஷரங்கள். அந்த 50 அக்ஷரங்களுக்கும் மாத்திருக்கா அக்ஷரங்கள்னு பேரு. மாத்திருக்கா அக்ஷரம். ஜப விதானம்னு ஒரு நூல் இருக்கு. எப்படி ஜபம் பண்ணணும் என்ன அப்படிங்கிறது ஒரு ஜப விதானம்னு ஒரு நூல் இருக்கு. அந்த ஜப விதான நூல்ல பார்த்தேன்னா மாத்திருக்கா ஞாசம் அப்படின்னே ஒரு ஜபம் இருக்கு. மாத்திருக்கா ஞாசம், அதாவது இந்த அந்த 50 அக்ஷரங்களையும் வச்சு ஞாசம் பண்றது. நமக்கு ஞாசம்னா தெரிஞ்சும் நினைக்கிறேன், இல்லாட்டி நான் திரும்ப சொல்லிடுறேன். ஞாசம் அப்படிங்கும்போது ஞாசம்னா குறிப்பு குறி அப்படின்னு வச்சுக்கலாம். அதை இப்ப ஜபம் பண்ணும்போது நம்ம யூஸ்வலா அங்கன்யாசம் கரண்யாசம்னு பண்ற பழக்கம். ஜபம் பண்ணும்போது அங்கன்யாசம் கரண்யாசம். அங்கன்யாசம் கரண்யாசம் அப்படின்னா கையில வந்து இது பண்றது, அப்புறம் ஒவ்வொரு அங்கமா தொட்டு ஞாசம் பண்றது. அந்த கையில என்ன பண்ணுவோம், அங்குஷ்டாபியானமகா, தர்ஜினிபியானமகா, அனாமிகாபியானமகா, மத்தியமகாபியானமகா, கனிஷ்டகாபியானமகா, கரதர கர புஷ்டாபியானமகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி ஒவ்வொரு விரலையும் தொட்டிட்டு வந்துட்டு கடைசியில எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கரத்தல கர புஷ்டாபியானமகா. இது வந்து கரண்யாசம். அங்குசன்யாசம்ங்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு சிகாய வஷட்டு வரை கொண்டு வந்து முடிச்சிருவோம். நேத்திராய அவஷட்டு சிகாய வஷட்டு அப்படின்னு ஒரு அதுக்கு ஒரு உண்டு. இந்த அந்த அந்த 50 அக்ஷரத்தை வச்சே மாத்திருக்கா ஞாசம்னு 50 அக்ஷரத்தையும் ஒவ்வொரு அக்ஷரமா சொல்லி உடம்புல ஒவ்வொரு பாகமா தொட்டு ஞாசம் என்ற வழக்கம் உண்டு. அது வந்து ஒரு அது பண்றதுக்கே எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாது. நாளாம் அந்த தடையை கொடுக்கல, படிக்கிறதோட செய்யலாம். அந்த இந்த 50 அக்ஷரங்களுடைய ஒரு மீனிங் என்ன, அது அது எதை பத்தி ரெப்ரசன்ட் பண்றது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஜான் உட்ரஃப் அண்ட் அவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு அட்டல் கோஷே, 2 பேரும் கொடுத்த எழுதின புஸ்தகம் தந்திராபிதானங்கிற புஸ்தகம். தந்திராபிதானங்கிற புஸ்தகத்துல அந்த பப்ளிகேஷன்ல இந்த 50 அக்ஷரங்களையும் ஒன் பை ஒன்னா அதுக்கு என்ன இருக்கு, என்ன அதோட மீனிங் என்ன, அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்ட்டு. இந்த மாத்திருக்கா ஞாசம் இந்த இதுல புஸ்தகத்துல பார்த்தோம்னா இந்த முதல்ல இந்த 4 அக்ஷரம் இதுல மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய 4 அக்ஷரம் இருக்கு இல்லையா, அதை ஞாசம் பண்ணும்போது மூலாதாரத்தை மனசுல அனுசந்தானம் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒன்னொன்னுக்கும் வரிசையா பண்ணணும். இது இன்னும் கொஞ்சம் டீப்பர், அதாவது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் டீப்பா போகக்கூடிய விஷயங்கள். இது ஏன்னா நான் இதுல இப்படி டீப்பா இப்போ சொல்றேன் அப்படின்னா பின்னாடி அந்த ஔவையார் இதை படிக்கும்போது அப்போ ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா ரொம்ப குழப்படியாகும். ஏன்னா இது ஓவராலா ஒரு கான்செப்டா வந்துடும், மைண்டுக்குள்ள பதிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன் நான் இந்த மாதிரி போடுறேன். ஓகே, இந்த 50 அக்ஷரங்கள், இந்த 50 அக்ஷரங்கள் ரொம்ப இருங்க வரேன். இதை பத்தி திருமூலர் ரொம்ப அழகா சொல்லிருக்காரு. இது வந்து இன்னொரு படம் போட்டேன்னா எப்படி வருது, இது அது எப்படி இருக்கு, கலர்ல ஏதாவது கிடைக்கிறதான்னு பார்த்து போட்டேன். ஓகே, 965 அப்படின்னு ஒரு பாடல் போட்டிருக்கேன், தெரியறதுன்னு நினைக்கிறேன். 50 எழுத்தே அனைத்தும் வேதங்களும், 50 எழுத்தே அனைத்தும் வேதங்களும், 50 எழுத்தே அனைத்து ஆகமங்களும், 50 எழுத்தேயும் ஆவது அறிந்தபின் 50 எழுத்தும் போய் 5 எழுத்தாமே. அதாவது நமசிவாயான்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சாட்சர மந்திரம் இருக்கக்கூடிய அந்த 5 எழுத்து, அந்த அந்த 5 எழுத்து இவர் என்ன சொல்றாரு திருமூலர் வந்து திருமந்திரத்துல 4வது தந்திரம், அதுல வந்து திருமூலர் திருமந்திரத்துல 4வது தந்திரத்துல எப்படி சொல்லிட்டு வர்றாரு, அந்த 50 எழுத்து இருக்கு பார்த்தீங்களாப்பா, அதான் பூரா வேதமே, அதான் எல்லாம் ஆகமமும். வேதம் ஆகமம் ரெண்டுமே அதான். 50 எழுத்தே அனைத்து வேதங்களும் வரணும்னு நினைக்கிறேன் நான். இங்கிறது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கலாம்.
50 எழுத்தே அனைத்து ஆகமங்களும் 50 எழுத்தேயும் ஆவது அறிந்தபின் 50 எழுத்தும் போய் 5 எழுத்தாமை. அதாவது நம்ம எல்லாம் சொல்ற மாதிரி தான். அந்த 50 இது பண்ண முடியாது. அதுக்கு உடம்புல 1100 நொடிகள் இருந்தா 1100 நாடிகளை பத்தியும் பார்க்க முடியாதுன்னு 3 நாடிக்கு நம்ம கொண்டு வந்துடுறோம் நம்ம சூரியத்துக்கு. அது மாதிரி இங்கேயும் 50 எழுத்தையும் இவர் என்ன பண்ணிட்டார், கடைசியில பஞ்சாட்சர மந்திரத்துல உணர்ந்து நிறுத்திட்டார். இதுல இன்னொரு பாடல் அது இருக்கனால இப்பவும் சொல்லிட்டேன். பிராணாயாமம் பண்ணும்போது நம்ம சொன்ன பார்த்தா மூச்சை உள்ள இழுக்கிறதுக்கு பூரகம்னு பேரு. மூச்சு உள்ள இழுக்கிறதுக்கு பூரகம், மூச்சை உள்ள அடக்கி வச்சிருக்கிறதுக்கு கும்பகம். இதுல கும்பம்ங்கிற வார்த்தை உபயோகப்படுறான், கும்பகம்னு சொல்ற வழக்கமும் உண்டு. வெளியில மூச்சு காத்து வெளியில விடுறதுக்கு ரேஷகம். ஆகவே பூரகம், கும்பகம், ரேஷகம் இது மூணும் உள்ள இழுக்கிறது, மூச்சு அடக்குதல், மூச்சை மெதுவா மூச்சை வெளியில விடுறது. இது ரேஷியோ என்ன அப்படின்னா, நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம்னா கடைசியில வர்ற ரேஷியோ, ஃபைனலா பண்ணக்கூடிய ரேஷியோ 1:4. ஐ மீன் 16 1:4:2. அதாவது ஒரு ஒரு பேச்சுக்கு வச்சுங்களேன், ஒரு நிமிஷம் முடியுமா, ஒரு நிமிஷம் நான் உள்ள இழுத்தேன்னா காத்த 4 நிமிஷம் உள்ளே வச்சிருக்கணும். அப்புறம் காத்த வெளியில விடும்போது 2 நிமிஷம் விடணும். அதான் பேசிக்கலி பூரகம், நும்பகம், கோச்சகம் நம்ம சொல்றது வந்து 1:4:2. அதைத்தான் இவர் வந்து எப்படி சொல்றாருன்னா, இங்க திருமந்திரத்துல அந்த அஷ்டாங்க யோகம் நம்ம பேசினோம், அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு அவர். அதாவது பதஞ்சலி யோக சாஸ்திரா நம்மளால படிக்க முடியல அப்படின்னா, அதாவது நமக்கு சான்ஸ்கிரிட்ல இருக்கு, அது அப்கோர்ஸ் ஏதாவது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூட நல்லா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல படிக்கணும். இல்லைன்னா இப்போ வந்து தமிழும் படிச்சுக்கலாம், தமிழ் கொஞ்சம் புரியும் அப்படின்னா திருமந்திரத்தை போகலாம். ஆனா அதுவும் புரியாது, ஓரளவுக்கு கான்செப்ட் இருந்தா தான் அதுவும் புரியும். ஏன்னா எல்லாம் பரிபாஷையா போயிடும். இங்க இவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல, ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால், ஆறுதல் கும்பம் 64 ஊறுதல் 32 அடி ரேசகம், மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே. இது கொஞ்சம் மாறக்கூடாது, இதே மாதிரி போகணும். அது என்ன, ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமம், ஈரட்டுனா 16 வாமம், கும்பகம் வந்து என்ன 64, ஊறுதல் அப்படின்னா வெளியில விடுறத ஊறுதல்ங்கிறாரு 32. அதாவது 1:4:2 இல்லையா, அந்த மாதிரி தானே வருது. அது இந்த வாமம் அப்படின்னு சொல்றது வந்து அவர் ஒரு கணக்குக்காக சொல்றார். அதாவது இந்த மந்திர சாஸ்திரங்கள்ல ஒரு சாதாரணமா சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்துக்காக அது மாத்திரை, அந்த அது வந்து வேண்டாம், நம்ம அவ்வளவு ரொம்ப டீப்பா போனோம்னா இன்னும் கொஞ்சம் குழம்பிடும். இப்போதைக்கு வச்சுப்போமே 1:4:2. நீங்க ஒரு நிமிஷம் உள்ள இழுத்தல்னா ஒரு 4 நிமிஷம் உள்ள வச்சு அடக்கி வச்சுக்கணும், 2 நிமிஷத்துக்கு வெளியில விடணும். இதுதான் வந்து பிராணாயாமத்தோட ஃபைனல் பொசிஷன், ஃபைனல் டெக்னிக் அது. ஓகே, இப்ப இந்த 5 சொன்ன பார்த்தீங்கன்னா, லம், வம், ரம், யம், ஷம், ஹம், ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொன்று சொன்னோம். ஆகாயம் அப்படின்ட்டு, பூமி, நெருப்பு, ஆகாயம் அப்படின்ட்டு. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இதை வந்து சாதாரணமா பூஜை பண்ணும்போது இதெல்லாம் யூஸ் பண்றோம். இந்த இப்போ பீஜாட்சரம் பார்த்தோமே, இந்த 6 பீஜாட்சரம் இதை நம்ம யூஸ் பண்றோம், தெரிஞ்சோ தெரியாமலோ பூஜை பண்றோம். பூஜையெல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கன்யாசம் கரன்யாசம் பண்ணுவோம். பூஜை பண்ணும்போது அங்கன்யாசம் கரன்யாசம் பண்ணலாம், நம்ம சந்தியாவந்தனம் பண்ணும்போது அங்கன்யாசம் கரன்யாசம் பண்ணணும், நம்ம உபயோக பண்றதில்ல. பட் பூஜை பண்ணும்போதும் அங்கன்யாசம் கரன்யாசம் பண்ணணும். அதே மாதிரி ஜபம் பண்ணும்போது நிச்சயமா பண்ணணும். ஜபம் பண்ணும்போது நிச்சயமா அங்கன்யாசம் கரன்யாசம் இல்லாம ஜபம் பண்ணக்கூடாது, அங்கன்யாசம் கரன்யாசம் பண்ணணும். ஆனா அந்த ஜபம் பண்ணாலும் மானசீகமா ஜபம் பண்ணும்போது பூஜையும் பண்ணணும். கடைசியில முடிஞ்சப்புறம் மந்திர ஜபம் முடிஞ்ச உடனே பூஜையும் பண்ணணும். அதுக்கு பஞ்ச பூஜைன்னு பேரு. பஞ்ச பூஜை அப்படின்னு சொன்னா அந்த 5 இதை சொல்லி 10-15 நாள் போடுறது. ஐம் சாரி,
இதோட நிறுத்திடுவாங்க. 5 இதை சொல்லி அதுக்கு பூஜை பண்றது. அது என்ன, நான் சொல்ல விட்டு உங்களுக்கு எல்லாம் பழகி போகும். இப்ப சொன்ன உடனே தெரியும். லம் பிருத்திவியாத்மனே கந்தம் சமர்ப்பயாமி, ஹம் ஆகாசாத்மனே புஷ்பை பூஜயாமி, யம் வாயுவாத்மனே தூபம் ஆக்ராபயாமி, ரம் அக்னி ஆத்மனே தீபம் தர்சயாமி, வம் அமிர்தாத்மனே அமிர்தம் மகா நைவேத்தியம் நிவேதயாமி, சம் சர்வாத்மனே சர்வோபசார பூஜாம் சமர்ப்பயாமி. அப்படி சொல்லிட்டு நம்ம முடிக்கிறோம். ஸோ இப்ப பாக்குறது அதே இங்க பார்த்தோம் இல்லையா, இதே லம் யம் வம் ரம் சம் ஹம் இதுதான் அங்க யூஸ் பண்றோம். ஸோ டெக்னிக்கலி என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த 6 ஆதாரத்தோட கனெக்ஷன்லேயே தான் நம்ம கனெக்ஷனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம திடீர்னு வந்து தந்திர சாஸ்திரம் அப்படின்னு வந்து நம்ம கொஞ்சம் பயந்துடுறோம். என்னடா தந்திரம் வந்துருங்கிறானே அப்படி இப்படின்ட்டு பயந்துடுறோம். சரி, இறைவனை வழிபாடு பண்ணும்போது முக்கியமா 3 இது டூல்ஸ் நமக்கு தேவைப்படும். மந்திரம், எந்திரம், தந்திரம், 3 டூல்ஸ் தேவைப்படும். அந்த இறைவனோட அந்த எனர்ஜி எடுக்கிறதுக்கு, நம்ம கொண்டு வரதுக்கு, அந்த இறை எனர்ஜியை நமக்கு அந்த பவரை கொண்டு வரணும் அப்படிங்கும் போது மந்திரம் நமக்கு தெரியும். மந்திரம்னா என்னன்ட்டு காயத்ரி மந்திரத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு இதுக்கும் முக்கியமான மந்திரம் இருக்கு. அடுத்தது எந்திரம். அந்த எந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, the vehicle through which you are drawing that power. நம்ம சாமி கோவில்ல சாமி பிரதிஷ்டை பண்ணும்போது நம்ம கோவில்கள்ல எந்திரம் வச்சுதான் அடியில பிரதிஷ்டை பண்றோம். அந்த எந்திரங்கள்லயே மிகப்பெரிய பெரிய ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு எந்திரம், மிகப்பெரிய எந்திரம், ஆல் பவர்ஃபுல் எந்திரம் அப்படிங்கிறதான் ஸ்ரீ சக்கரம். இப்ப இந்த 6 சக்கரத்தை பார்க்கின்றவங்க இல்ல ஸ்ரீ சக்கரம் இதுல இல்ல. அப்கோர்ஸ் இது நம்ம உடல்ல இருக்கிற சக்கரம். ஸ்ரீ சக்கரம்ங்கிறது வெளியில இருக்கிற சக்கரம். அந்த ஸ்ரீ சக்கரத்தை பத்தி நம்ம இங்க பேசியிருக்கோம். இந்த அபிராமி வந்து அது நடத்தின போது அந்த ஸ்ரீ சக்கரத்தை பத்தி நான் விரிவாவே சொல்லியிருக்கேன். ஸோ அது ஸ்ரீ சக்கரம். இது வந்து இந்த 6 சக்கரம். இது வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற சக்கரம். அதனால இந்த பீஜ மந்திரங்களும் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு கான்செப்டுவலி. அதைத்தான் நம்ம சொல்லி வந்து கந்தம் சமர்ப்பயாமி. இது என்னன்னு கேட்டோம்னா, ஹம் அப்படிங்கிறது எதுல வருது, இந்த சக்கரத்துல வருது இல்லையா. சாரி, ஓகே, விசுத்தத்துல வருது. இந்த விசுத்தத்துல வருதுன்னா ஆகாசம். நான் சொன்ன மாதிரி பூமி, நீர், நெருப்பு, அதாவது பூமி, நீர், நெருப்பு, அப்புறம் காற்று, ஆகாசம். இதுதான் அந்த 5 வரிசையா வரும். இந்த 5 தான் அங்க சொல்றோம் ஆகாசாத்மனே அப்படிங்கிறோம். ஹம் ஆகாசாத்மனே. இந்த நம்ம இது பார்த்தோம், எது நம்ம சாங்கியா பிலாசபி பார்த்தோம். இந்த ஆகாசம் இதுக்கெல்லாம் ஒன்னொன்னுக்கும் ஒரு தன்மாத்திரை உண்டு அப்படின்ட்டு. பூமியோட தன்மாத்திரை என்ன, கந்தம், ஸ்மெல்லு. அதுக்கு அடுத்தது வந்து ஆகாசத்து இது வம்னு சொல்றோம், அது வந்து நீர். அதுக்கப்புறம் ரம்ங்கிறது நெருப்பு. அப்புறம் எம் அப்படிங்கிறது வந்து வாயு. அப்புறம் ஹம்ங்கிறது ஆகாசம். இதெல்லாம் இது அதோட தன்மாத்திரையில் என்ன, பூமியோட தன்மாத்திரை நான் சொன்ன மாதிரி கந்தம், நீரோட தன்மாத்திரை வந்து ரசம், டேஸ்ட், அக்னியோட தன்மாத்திரை வந்து ரூபம், நெருப்பு, ரூபம், ஏன்னா கண்ணால பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தது எம் சாரி, அப்புறம் அந்த எம்ங்கிற அது வந்து வாயு. அதுதான் நம்ம வந்து அதோட வாயுவோட தன்மாத்திரை என்ன, ஸ்பர்சம். அதுக்கப்புறம் ஹம் அப்படிங்கிறது ஆகாசம். ஆகாசத்தோட தன்மாத்திரை என்னன்னா சப்தம். ஸோ இந்த நம்ம உடம்புல இந்த 6 தன்மாத்திரைகள் இருக்கு. அந்த 6 அந்த நம்மளோட காதுனால கேட்கிறோம், வாயால் பார்க்குறோம், எல்லாமே இந்த 6 பூதங்களுடைய தன்மாத்திரையின் செயல் தான். அந்த பூதங்கள் நம்ம உடம்பை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வயசாகும் போது போகும்போது வி லூஸ் ஒன் ஐடியா ஆஃப் த அதர். பிருத்திவி தத்துவம் நம்ம உடம்பு விட்டு போயிடுத்து, பிருத்திவி தத்துவம் வீக்கா இருந்துருத்தோம் அப்படின்னா சுற்றி வர அந்த ஒரு ஸ்மெல்லுக்கு நமக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிற கஷ்டமாயிடும். அந்த ரம்மல நெருப்பு, ரூபம், அந்த தன்மாத்திரை வந்து நெருப்புக்குடைய தன்மாத்திரை. அந்த நெருப்போட தன்மாத்திரை நம்ம உடம்புல இல்லை, அப்படியே இல்லை, இல்லைன்னா கொஞ்சம்
சரியா இல்லை, ஓடிட்டு இருக்கேன், எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னா that has become like பார்வைக்கு மங்கள் வர ஆரம்பிச்சோம், பார்வை மங்க ஆரம்பிச்சோம். இந்த ஹம் ஹகாஸ் ஆத்மன்னு சொல்ற பத்தில அதான் சப்தம், அதோட தன்மாத்திர சப்தம். அது கொஞ்சம் நமக்கு ப்ராப்ளம் கொடுத்ததுன்னா காது கேட்காது. ஸோ இந்த 6 ஆதாரங்கள் இட்ஸ் ரிலேட்டட் டு அவர் ஓன் பாடி. இந்த 6 ஆதாரங்கள்ல இப்ப ஆயுர்வேதத்துல இந்த 6 ஆதாரங்களை நிறைய யூஸ் பண்றாங்க. ஷட்சக்கர இதுல வச்சுட்டு அவங்க வந்து சக்ரா பேலன்ஸ் அப்படின்னு சொல்றது, ஆயுர்வேதத்துல சக்ரா பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 6 சக்கரங்களும் அடைபட்டு இருந்தா, இந்த 6 சக்கரங்களும் அடைபட்டு இருந்தால் சாரி இந்த 6 சக்கரங்களும் அடைபட்டு இருந்தா நமக்கு அந்த பிராணன் போறது வர்றது குழப்பம். இந்த இது ஏன்னா நான் இப்போதைக்கு வந்து இந்த இது வந்து இப்போதைக்கு இதோட நிறுத்திப்போம். ஏன்னா இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம், 3 நாடி முக்கியமா உள்ள 3 நாடிகள் இடகலை, பிங்கலை, சுஷும்னா. அப்புறம் 6 ஆதாரங்கள், முக்கியமா அந்த 6 ஆதாரங்கள். அதுல மூலாதாரத்துக்கு தான் மூலம் அப்படிங்கிற மட்டுமா மூல ஆதாரம்ன்றோம். அங்கிருந்து எல்லாமே ஸ்டார்டிங்கா இருக்கு. சகசிராராங்கிறது வந்து கடைசியில் இருக்கக்கூடிய 1000 இதழ் தாமரைகள். இந்த இது சாரி 1000 இதழ்கள் உள்ள தாமரை, 1000 இதழ்கள் உள்ள தாமரை, அதை நம்ம இப்ப பார்த்திருக்கோம். இதுல உடைய பீஜ அக்ஷரங்கள் என்ன, இதுல வரக்கூடிய 50 சம்ஸ்கிருத மாத்திருக்கா அக்ஷரங்கள் என்ன. அருணகிரிநாதன் மாத்திருக்கா வர்ணமாலா அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா இந்த ஒவ்வொரு அக்ஷரமும் ஒவ்வொரு கலரா தெரியுமா யோகிகளுக்கு. இந்த வர்ணம் அப்படின்னா அந்த இடத்துல கலர்ல வந்துடுறது, ஒவ்வொரு அக்ஷரமும் ஒவ்வொரு கலரா தெரியும் யோகிகளுக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த இது இருக்கு, இந்த இதோட கனெக்ஷன் தான். அப்புறம் இந்த குண்டலினியை பத்தி நம்ம இன்னும் பேசல, அதை பத்தி லேசா ஆரம்பிச்சுட்டு அடுத்த இதுல என்ன நடத்த போறேங்கிறத லேசா சொல்லிடுறேன். குண்டலினியை அடுத்த இதுல நம்ம என்ன பண்ண போறோம், இதை தொடர்ந்து இந்த குண்டலினியை பத்தி கொஞ்சம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க, பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப நம்ம பார்க்க போறது வந்து அடி 35ல இருந்து ஆரம்பிச்சு 48 வரை அந்த 16 இது. அது உங்களுக்கு தெரியறது எப்படி நினைக்கிறேன். நான் ஒரு தடவை படிக்கிறேன் உங்களுக்கு இப்போதைக்கு ஞாபகத்துக்கு வரதுக்காக படிக்கிறேன். அது ஏன்னா இதுக்கு மேலே நம்ம 34 அடியை வரிகளை பார்த்துட்டோம். புத்தகத்துக்கு 6 ஆதாரத்து அங்குச நிலையும் 6 ஆதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சை அறுத்தே, பேச்சு உரை அறுத்தே, சாரி பேரா நிறுத்தி பேச்சு உரை அறுத்தே, இடை பிங்களையின் எழுத்தறிவித்து கடையில் சுழிமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் நாண்டழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து 3 கணலை காலால்னு டைப்பா இருக்கு, தப்பு, காலால் இருக்கணும், லாபம் வந்திருக்கால, காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தையும் உறுப்பையும் காட்டி. இந்த ஒரு 15 இருக்கா இல்லையா, அந்த இதைத்தான் நம்ம வந்து இதுல பார்க்க போறோம். இதுல இதுவரை நான் சொல்லாத 2-3 வார்த்தைகள் வந்திருக்கு. இதுல என்ன 3 மண்டலம், அதை பத்தி நான் இன்னைக்கு பேசல. நான் 6 ஆதாரத்தை பத்தி லைட்டா டச் பண்ணியிருக்கோம், இலை பிங்களை பத்தி சொல்லிட்டோம், சுழிமுனையை பத்தி பேசிட்டோம். அந்த 3 மண்டலம் சொல்லல, நாண்டழு பாம்பின் சொல்லல, குண்டலினா என்னன்னா அது இன்னும் டீப்பா போகல. நம்ம 50 நிலைன்னா என்ன, அப்ப மூதாதாரம் பார்த்துருக்கோம், அமுத நிலை, ஆதித்தின் இயக்கம், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதுல வந்து குண்டலியில் கூடிய அசபை அப்படிங்கிறான். அசபைனா ஜபா மந்திரம், ஜபம் பண்ணக்கூடிய அதை பத்தி நம்ம பேச போறோம். அதை பத்தி நம்ம இன்னும் பேசல, அது அந்த இடத்துக்கு வரும்போது நான் பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ எனிவே இன்னொரு தடவை அந்த பாடலை படிச்சுடுறேன். படிக்கும்போது நீங்க வந்து யூ கேன் திங்க் அபவுட் வாட் ஐ வாஸ் சேயிங். ஓகே, எனிவே திரும்ப ஒரு தடவை பிரிச்சு படிச்சுடுறேன்.
ஆறு ஆதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சு உரை அறுத்தே இடை பிங்களையன் எழுத்தறிவித்து கடையில் சுழிமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்றழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடி அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி. நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம ஒரு 5 minutes அதை பத்தி பார்க்கலாம். சாரி, எனி கேள்விகள், கமெண்ட்ஸ், எனிதிங்? இல்லைன்னா முடிச்சிடலாம். ராஜாராமன்ட்ட கொடுத்து பொறுப்பு படைச்சிடுறேன். அழகா இருந்துச்சு சேத்துராமன், வெரி பியூட்டிஃபுல். தேங்க்யூமா. Lalita Sahasranamathleya, that part of Lalita Sahasranamam I really enjoy because it was so logical and ஆமா, அதுல நான் சொன்ன மாதிரி இதுல நான் சொன்ன மாதிரி இதுல இருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த அநாகரமா ஏதோ ஒண்ணு சுவாதிஷ்டானத்துல இருந்து சுவாதிஷ்டானம் இல்ல, சுவாதிஷ்டானத்துக்கு 4 முகம் போட்டிருக்கான். மணிபூரம், விசுத்தம், விசுத்தத்துல ஆரம்பிப்போம். விசுத்தத்துக்கு வந்து எப்படி சொல்றான்னா, லலிதா சஹஸ்ரநாமத்துல விசுத்தம் 6 வர்ணம், 3 கண், 1 முகம், டாக்கினி அப்படின்னு பேரு, தோல சம்பந்தப்பட்டது. 475 இருந்து 484 நாள் வரை. கரெக்ட். ரொம்ப ரொம்ப அழகா. அது ஃபர்ஸ்ட் சுதா சேஷியனோட கேட்டதுல இருந்து அதுல இருந்து அடுத்தது வந்து அநாகதத்தை பத்தி சொல்லும் போது சியாமள வர்ணம், 2 முகம், ரத்தம், ரத்தத்தை கனெக்ட் பண்ணது. ராகினின்னு பேரு, ராகினி, 12 தளம். அதுக்கப்புறம் மணிபூர்ணம் வரும்போது சிகப்பு, 3 முகம், ரத்த வர்ணம், லாகினி. அப்புறம் வந்து 4 முகத்து சுவாதிஷ்டானம், 4 முகங்கள். அப்புறம் 5வது முகத்துக்கு வரும்போது மூலாதாரம். அதுக்கப்புறம் ஆக்ஞா சக்கரத்துக்கு 6 முகம். அப்புறம் சகசிராச்சாரம்னா நமக்கு சகசிராரானா எல்லா முகங்களும் போயிடுறது இல்லையா? சகசிராச்சாரம் எல்லா முகம் போயிடுது. நம்ம இதை பேசியிருக்கோம், முன்னாடியே பேசியிருக்கோம் ஒரு தரம். இருந்தாலும் இந்த இடத்துல சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு அது நல்லா இருக்கும். நீ சொல்ற மாதிரி அதே மாதிரி தான் அந்த எனக்கு ரொம்ப அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தையே ரொம்ப பிடிச்ச இடம் வந்து இந்த இது. அதுக்கப்புறம் சிருஷ்டி கர்த்திரி பிரம்மரூபிணி கோப்திரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ர ரூபா திரோதனகாரி ஈஸ்வரி சதாசிவா அனுகிரகதா அப்படின்ட்டு ஒரு பஞ்சகிருத்திய அந்த 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 நாமாக்கள் வந்து ராகஸ்வரூப பாஷாட்சியா குரோதாகாராங்க சோஜ்வலா மனோரூபேஷு கோதண்டா பஞ்ச தன்மாத்திர சாயக. அந்த பஞ்ச தன்மாத்திரம் நம்ம பேசினோமே எல்லாம். ஏன்னா பூரா அங்க தாந்திரியத்துல வந்துடுறது. தந்திரம் அப்படின்னா ப்ரொசீஜர்னு அர்த்தம். இல்ல இத பத்தி பேசத்த சுதா சேஷன் டிஸ்கிரைப், she said அந்த கலர்ஸ் ஒரு அம்மனுக்கும் ஒரு கலர் சொல்லிட்டு this many petals இந்த லேயர்ல இருக்கா எல்லாம் சொல்லிட்டு of course 1 phase 2 phase 3 phase then கடைசில she'll tell the last இது வரத அந்த நம்ம whatever we learnt in elementary school Vibgyor and the rainbow பத்தி all 7 colors are that in a flash it is white light அப்படின்னு ரொம்ப அழகா அதான் கடைசில சகசிராட்சரம் வரும்போது சுக்லவர்ணம் தானே சொல்றான் இல்லையா? ஆமா ஆமா. பட் இட்ஸ் சகசிராரா வரும்போது சுக்லவர்ணம் சுசோபிதான்னு வரும் அது இல்லையா? யாகினிக்கு சுக்லவர்ணம்னா சுக்லம்ங்கிறது ஒயிட் தானே? சுக்லம்ங்கிறது ஒயிட் தான். சோ மிச்சதெல்லாம் அந்த கலர்கள் வந்துடும். அதனால தான் இதுலயுமே நிறைய கலர் வந்துடும். இதுல நம்ம இப்ப இந்த 6 ஆதாரத்துக்கும் நம்ம கலர் போட்டோம். இதுல வந்து நான் டவுன்லோட் பண்ணதுல இந்த சகசிராரத்துக்கு அந்த கலர் கொடுத்துருக்காங்க. பட் நான் நினைக்கிறது வந்து அது ஒயிட்டா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். தெரியல. ஐ மீன் ஏன்னா இது கான்செப்ட் தானே, இது கான்செப்ட் தான், நமக்கு தெரியாது. அதனால நானும் இன்னும் கிளியரா சொல்ல முடியாது. நான் எடுத்ததுல இருந்து உள்ளதை பத்தி சொல்றேன். ஸோ ஆன் த ஹோல் திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட். இது அதான் வந்து மகாபெரிவா சொன்ன மாதிரி வெறும் சோஸ்திர நூல் மட்டும் இல்ல, நிறைய விஷயம் இருக்குதுல்ல. நிறைய விஷயம் டீப்பா படிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த ஔவையார் இது அந்த விநாயகர் உள்ள
இப்ப சம்ஸ்கிருதம் சரியா தெரியாது, லலிதா சஹஸ்ரநாமம் சரியா படிக்க முடியல, அப்படி இப்படின்னா ஒரு ஐடியா நமக்கு இதுல இருந்து 6 ஆதாரம்னு வரும்போது எங்கேயாவது ரெஃபரன்ஸ் பண்ணி இந்த 6 ஆதாரம் என்னன்னு கேட்டுக்கலாம், பார்த்துக்கலாம். இந்த மாதிரி கத்துக்கலாம், நிறைய கத்துக்கலாம். அதனால தான் இதுல வந்து வேடிக்கை என்னன்னா, இந்த ராஜாராமனுக்கு ரொம்ப ஃபேவரட்னு நினைக்கிறேன் அவரு ஜான் வுட்ரஃப். அவரது வந்து இதான் ஷட்சக்கர நிருமாவும் எழுதியிருக்காரு. அப்புறம் இந்த 50 அக்ஷரம் அது வந்து மாத்திருக்கா வர்ணமாலா அப்படின்ட்டு அந்த 50 அக்ஷரம். There are lot of things, cannot say simply this and that. அது பின்னாடி பேசுவோம் நம்ம எல்லாம், இன்னும் கொஞ்சம் இருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் இந்த 6 ஆதாரத்தை எல்லாம் பேசுறோம். இதுல வந்து சாரி முடிச்ச ஒரே ஒரு பாயிண்ட், இந்த பாட்டு இருக்கான்னு பார்த்துடுறேன் ஒரு இடத்துல. ஒரே ஒரு ஓகே, இது வந்து இந்த 125ன்னு போட்டிருக்கேன். அந்த பாட்டை மட்டும் படிச்சுடுறேன், ஏன்னா அது முன்னாடியே பேசியாச்சு அதை பற்றி படிச்சுடுறேன். அதான் அப்புறம் அடுத்த இதுக்கு போக வேண்டாம். நான் இப்போ வந்து எந்தெந்த ஆதாரத்துல எந்த தெய்வம் இருக்கு அப்படின்னு நம்ம பேசணும் பார்த்தீங்களா. அது வந்து ஒரு சித்தர் பாடல்கள்ல நிறைய இருக்கு. சித்தர் பாடல்கள் புத்தகம் என்கிட்ட ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து புரட்டினோம்னா எல்லா சித்தர்களுக்கும் ஏதாவது ஒண்ணு பேசியிருப்பாங்க, நிறைய இருக்கு. அத இதுல வந்து பத்திரகிரியார்னு ஒரு சித்தர், பட்டினத்தடியாரோட கான்டெம்பரரி தான் அவரும். அவர் வந்து ஞான புலம்பல் அப்படின்ட்டு ஒரு செக்ஷன்ல எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, ஆதார மூலத்தடியில் கணபதியை பாதார பிந்தம் பணிந்து நிற்பது எக்காலம். நான் எப்ப போறேன் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து எதுக்காக அந்த பாட்டை போட்டேன்னா, எதுல எந்த தெய்வம் இருக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தல, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசன் சதாசிவன், அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி இது வந்து இது மாதிரி புறச்சான்று மாதிரி. ஆதார மூலத்தடியில் கணபதியை பாதார விந்தம் பணிந்து நிற்பது எக்காலம், வன்வளைந்த நற்கீற்றில் வளைந்திருந்த வேதாவை கண் வளர்த்து பார்த்துள்ளே கண்டிருப்பது எக்காலம். வேதான இந்த இடத்துல வந்து பிரம்மதேவரை சொல்லு வேதத்துக்காக. அப்பு பிறையடவே அமர்ந்திருந்த விட்டுணுவை, விஷ்ணுங்கிறத விட்டுணுன்னு போட்டிருக்காரு. அது வந்து ஏன்னா தமிழோட இலக்கியத்துல அப்படி வரணும், விஷ்ணுன்னு வரக்கூடாது. அதனால அப்பு பிறையடவே அமர்ந்திருந்த விட்டுணுவை உப்பு குடுக்கையுள்ளே உணர்ந்து அறிவது எக்காலம். அப்புறம் 3 வளையமிட்டு முளைத்தெழுந்த கோணத்தில் தோன்றும் ருத்திரனை தொழுது நிற்பது எக்காலம். வாயுவரு கோணமதில் வாழும் மகேஸ்வரனை தோயும் வகை கேட்க தொடங்குவது மெக்காலம். வட்ட வழிக்குள்ளே மறுபும் சதாசிவத்தை கிட்ட வழி தேட கிருபை செய்வது எக்காலம். இதுல இதுவும் அவரும் கொடுத்திருக்காரு பார்த்தா, நான் இப்ப சொன்ன இதுதான் அந்த இதுவும் கொடுத்திருக்காரு. ஓகே, எனிவே வேற ஏதாவது கமெண்ட்ஸ் கேள்விகள் இருக்கா? இல்லைன்னா முடிச்சிருக்கேன். சேதுராமன் இந்த ரொம்ப நாளா சொன்னதுல எல்லாத்தையும் சக்கரம் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, இடா பிங்களா பிராணா கோஸ் த்ரூ தட் அண்ட் ஆல் தட். சயின்டிஃபிக்கா சொல்ல போனோம்னாக்க நாடி சக்கரா எல்லாம் a pathway for energy to flow, and sometimes the energy flow gets blocked for a variety of reasons. அதை எப்படி பிளாக்கேஜை ரிமூவ் பண்றதுங்கிறது நீங்க பின்னால சொல்லுவேன். சொல்ல போறேன். From a scientific point of view, all energy is feminine. அந்த நாங்க படிக்கும்பொழுது என்னன்னாக்க நமக்கு உடம்புல எனர்ஜிங்கிறது டிஎன்ஏ அண்ட் ஏடிபி மூலமா தான் வருது. டிஎன்ஏ ப்ரொடியூசஸ் ஏடிபி which causes energy for us to do various things. Thinking, walking, speaking, everything is energy. இந்த ஏடிபி வந்து நம்ம உடம்புல டிஎன்ஏ தான் ப்ரொடியூஸ் பண்றது. அந்த டிஎன்ஏல 2 டிஎன்ஏ இருக்கு. ஒன்னு வந்து செல்லுலர் டிஎன்ஏ, அனதர் இஸ் mitochondrial DNA. In the mitochondrial DNA comes only from mother, not from the father. So mother is the main reason we have ATP, and because of that we have got energy. So ATP என்ன? Sorry. ATPங்கிறதுக்கு adenosine triphosphate. Adenosine ஒரு புரோட்டீன், phosphate
3 பாஸ்பேட்டும் அடினோசினும் ஒன்னா சேர்ந்தா ஏடிபின்னு இருக்கு. Okay. ஏடிபி இஸ் த பேசிக் மெட்டீரியல் which gives energy for the cells to function. Okay, whatever kind of cell, if it is a heart cell, lung cell, liver cell, brain cell, they all need ATP. And the ATP produces energy. And the ATP comes from mitochondria. And the mitochondria comes from the mother. So it is the mother that gives you the energy to you, whether you are a man or a woman. அதனாலதான் மதருக்கு சக்தின்னு பேர். நமக்கு சக்தியை கொடுக்கிறவ மதர். தட் மதர் இஸ் Interesting. மூலாதார சக்கரா. Very interesting. அந்த சக்தியை நம்ம மேல சகசிராரத்துலதான் சிவன் இருக்கார். அங்க கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் அதுக்கு என்னடா வழின்னு நீங்க தான் சொல்லி தரணும். முருகா, நான் தானே சொல்லி தர போறேன். மிச்சமா சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். பிராக்டிஸ் பண்ண வேண்டியது உங்க கையில இருக்கு. சரி, முடிச்சிரு. வேற என்ன ஒண்ணு இல்லையா? முடிச்சிடலாமா ராஜாராமன்? டாக்டர் பாலகிருஷ்ணன் ரொம்ப Yes, sir. பிரமாதமா விளக்கம் கொடுத்தீங்க. நீங்க ரொம்ப அழகா. நீங்க தொடர்ந்து வந்து எங்களுக்கு நிறைய என்லைட்டன் பண்ணணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, எனக்கு by God's grace I met Sethuraman 10 days ago. யா, We were talking about Viveka Chodamani, and at that time he said we are having every Sunday at 10 o'clock this lecture. நீங்க எனக்கு லிங்க் அனுப்புங்கன்னு உடனே அவர் he never procrastinates anything. Immediate எனக்கு லிங்க் அனுப்பிச்சார். So ஓகே. I had a very good Sunday morning. It is a Father's Day gift for me to join this group. டாக்டர், அவ அம்மா அவருக்கு நிறைய எனர்ஜி கொடுத்திருக்கா. அதனால தான் we are all also very blessed. ரொம்ப All energy comes only from mother. அதான். Yeah. பாலகிருஷ்ணன் சேதுராமன். சார், நீங்க சயின்டிஸ்டா? Ah, நோ நீங்க டாக்டர் scientist-ஆ? அனஸ்தீசியா. இல்ல நான் வந்து டாக்டர் சர்ஜன். மெடிக்கல் டாக்டர். ஓகே ஓகே, சரி சரி. ஓகே, முடிச்சிடுவேன்ப்பா. ராஜாராமன், முடிச்சிடுறேன். எனமென தொண்டரோடும் இணைக்கிடும் செட்டி காக்க, தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க, நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க, இத்தை கனிவோடு சொன்ன தாசன் கடவுள்தான் காக்க வந்தே சிவாய திருச்சிற்றம்பலம். தேங்க்ஸ் எவ்ரிபடி. சேதுராமன், ப்ளீஸ் ஸ்டாப் ஷேரிங். யா, அது இதை பாருங்க, திரும்ப இருக்குமே பாருங்க, கீழே ஒரு பச்சையா ஸ்டாப் ஷேரிங் வரும். ஓகே, நான் வரேன். அதுதான் பண்றேன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டேன். ஏதோ பின்னு வருது, வரேன் இருப்பா. நீங்க கம்ப்ளீட்டா வெளிய வந்துட்டு திருப்பியும் you can come back again. அம்மா, அது பண்ணிடுறேன். அதான் எனக்கு ஈஸிப்பா. இல்ல யூ கிளிக் ஆன் த ஷேரிங். வேண்டாம், இட்ஸ் ஈஸியர். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். இந்த ஒரு தடவைன்னு கேட்கணும் சார். ஜஸ்ட் கிளிக் ஆன் இது ஷேர் ஸ்கிரீன். அதுதான் தேடிட்டு இருக்கேன். அது எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். அது மோர்ல இருக்கும் பாருங்க. அங்கதான் தேடுறேன்னா தேடுறேன். இல்ல, சாட்டுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க. மோர்ல தான் ட்ரை பண்றேன். அது கிடைக்கல எனக்கு. வரேன். ஷேர் ஸ்கிரீன். உப்ஸ். சாமி, ஈஸிப்பா. எனக்கு என்னப்பா குழப்பம் பண்ற ராஜாராம். Rajaram sir, why don't you share and then அவரோட ஷேர் போய்டும். ஆமா, போயிடுமா அது? ஓகே, ஆமா, let me see if I can. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு, என்னால் முடியுமான்னு. பாருங்க, ட்ரை பண்ணுங்க. This will stop other screen. Okay, continue. Okay, very good. சிவராம், இவாள நிறைய ஹெல்ப் பண்ணுங்க சிவராம். இவா ரெண்டு பேரும் they are floundering. Please. இல்ல முதல்ல சொன்னேன் நான் சொல்லிருந்தேன். Okay, thank you. வந்துரு ராஜ், உன்னோடது வந்துருச்சுப்பா. Okay, very good. வந்தாச்சா? வந்தாச்சு. Okay, very good. Thanks. Okay, நான் இப்போ ஆரம்பிக்கிறேன். நீ ஆரம்பிச்சிருந்தப்ப ஒரு கப் காஃபி எடுத்துன்னு வந்துடுறேன். Yeah, okay. Coffee break. Okay. எனக்கு, உங்களுக்குலாம் இல்ல. Okay. சிவாய திருச்சிற்றம்பலம்.
ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்த நிளம்பிறை போலுமெயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீன்மலிவேணியன் அலையில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். நான் பேச்சது கேட்கறது இல்லையா? ஓகே. அம்பிகா நாதனாகி ஆனந்த நடனம் செய்து நம்பினோர் துன்பம் நீக்கி நற்சுகம் நல்கா நின்ற எம் பிதா ஆன ஈசன் இருபத கமலம் தன்னை நம்புவாம் துன்பம் நீக்கி நற்சுகம் அடைவதற்கே. சுத்த வேதாந்தமெல்லாம் சொல்லிய பொருள்கள் தம்மை சுத்த வேதாந்தமெல்லாம் சொல்லிய பொருள்கள் தம்மை மெத்தவும் கருணையாலே மேன்மை சேர்பாடி ஆதி தத்துவ நூல்கள் கொண்டே தடையறத் தெரிய வைத்த உத்தம சங்கர ஆசான் உண்மையை உள்ளத்தில் வைப்பாம். ஈனமில் சங்கர ஆசான் இசைத்த இஞ்ஞான நூலை ஊனமாம் எந்தன் வாக்கில் உரைத்திடும் நீதி ஓரின் வானமர் பானுதானே வையகம் விளக்கி வைப்ப ஊன மின்மினியும் நான் இது ஒளிப்பன் என்று. தாழ்சடையும் நீள்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் தாழ்சடையும் நீண்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்ட அருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டு உருவம் ஒன்றாய் இசைந்து ஆல நீழற்கீழ் அறநெறியை நால்வர்க்கு மேலை உகந்து உரைத்தான் மெய்த்தவத்தோன் ஞாலம் அளந்தானை ஆழிக் கிடந்தானை ஆள்மேல் வளர்ந்தானை தான் வணங்குமாறு. சிவாய திருச்சிற்றம்பலம். இப்போ நான் பேச வருவது விவேக சூடாமணி. ஓகே, புதுசா ஒருத்தர் 2 பேர் வந்திருக்கிறதுனால அதுக்கு ஒரு சின்ன வெரி குவிக்கா ஒரு இன்ட்ரோடக்ஷன். விவேக சூடாமணி ஆதிசங்கரர் இயற்றிய பிரகரண கிரந்தம். அதாவது இன்ட்ரோடக்டரி ஒர்க் இது. ஓகே, அதாவது சார்பு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சங்கரர் நம்ம வேதத்துக்கு முடிவான உபனிஷதங்கள், ஓகே, பிரம்மசூத்திரம், ஓகே, பகவத்கீதை, இதுக்கெல்லாம் பாஷ்யம் எழுதியிருக்கார். அந்த பாஷ்யத்துக்கெல்லாம் வேதங்களே புரியாதது, அதை விளக்குவதற்காக வந்த பிரம்மசூத்திரம், உபனிஷதங்கள், பகவத்கீதை என்பதை அதை புரிய வைக்கிறதுக்காக அவர் எழுதினார். ஓகே, பாஷ்யங்கள் எழுதினார். அந்த பாஷ்யங்களும் நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு புரியாது. ஓகே, அதை புரிய வைக்கிறதுக்கு பேசிக் பிரின்சிபிள்ஸ் எல்லாம் சொல்றதுக்காக எழுதப்பட்டது தான் இந்த பிரகரண கந்தங்கள் அப்படின்னு. ஆத்மபோதம், தத்துவபோதம், விவேக சூடாமணி, அது மாதிரி இந்த எழுதின பிரகரண கிரந்தங்கள் நிறைய இருக்கு. அதுல சிறப்பானது இந்த விவேக சூடாமணி அப்படிங்கிறது. 560 பாடல்கள் இருக்கு அதுல. ஓகே, இதை முக்கியமா எதுக்காக இது எழுதினார்னா, மோட்சம் எவ்வாறு அடைவது. ஓகே, ஒரு மனிதன் எவ்வாறு மோட்சத்தை அடைவது, மோட்சத்தை அடைவதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும், அவன் என்னென்ன செய்ய வேணும், இதெல்லாங்கிறதுக்காக தான். இது ஒரு கதை மாதிரி இல்லாம ரொம்ப சீரியஸான ஒரு ஒரு நூல். ஓகே, இது என்னன்னா, இதை டாக்டர் ஜம்புநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் ஆரம்பிச்சார். ஓகே, ஒரு 320 பாடல்கள் அவர் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்தோன்னே அவருடைய வேலை காரணமாக அவர் விட்டுட்டு போயிட்டார் அவர். ஓகே, அதை தொடர்ந்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு எந்த விதமான சமஸ்கிருத நாலேஜோ ரிலிஜியஸ் நாலேஜோ ஃபிலசாபிக்கல் நாலேஜோ அவ்வளோவா கிடையாது. ஆனால்
நம்ம சுப்பிரமணிய ஐயர், அண்ணா சுப்பிரமணிய ஐயர் எழுதின புஸ்தகத்தை வச்சுட்டு அதில் சொல்லியிருக்கிறத அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே சொல்கிறேன் நான். ஓகே, பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கண்டினியூ அண்ட் ஃபினிஷ் ஆஃப் திஸ். அதான் தட் இஸ் த இன்ட்ரோடக்ஷன். ஓகே, அபவுட் விவேக சூடாமணி. நம்ம வந்து 361வது பாடல் இருக்கோம். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி, ஓகே, பிகாஸ் சேதுராமன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஓகே, இந்த குண்டலினி அப்படிங்கிறத பற்றி அவர் பேசியிருக்கார். அதில் வந்து he has referred to ஜான் வுட்ரஃப். ஓகே, இந்த ஜான் வுட்ரஃபை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் மற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தபோது. ஓகே, வேற குரூப்பில். அது I just want to touch on it because it's a very interesting story and it's a story that every Indian must know. Okay, அதாவது கிட்டத்தட்ட 17th century. ஓகே, 17th century இருந்தபோது பெங்காலில் ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சம் வந்தது. ஓகே, famine. ஓகே, the reason for the famine is the British people. Okay, மன்னிச்சுங்க, தப்பா சொல்றேன். ஓகே, 17th centuryல இந்த நார்த் இந்தியாவில் நிறைய சாதுஸ்லாம் இருந்தாங்க. ஓகே, நிறைய பேர் இருந்தாங்க. ஓகே, when come down to 18th century, okay, and when the British were ruling, okay, British wanted to prepare for the First World War and all that, but they were looting India and sending all the products from India to England. Okay, that has caused a shortage of food in West Bengal. Okay, and the West Bengal shortage of food இருந்ததுனால நிறைய சாதுஸ் அங்கே இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான சாதுஸ் இருந்தாங்க. இந்த ஆயிரக்கணக்கான சாதுஸ்க்கு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. பிகாஸ் தோஸ் டே சாதுஸ் வில் கம் டு அ வில்லேஜ் ஆர் அ டவுன் அண்ட் த டவுன் பீப்புள் வில் ஃபீட் தம். ஓகே, அது குறைஞ்சி போச்சு. ஸோ தி சாதுஸ் காட் மேட் அண்ட் ரிவோல்டட் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரூல். ஓகே, ஸோ அது ஒன்று. ஓகே, அந்த எபிசோடை பற்றி லேட்டர் இன் தி ஏர்லியர் பார்ட் ஆஃப் தி 20th century ஒரு அருமையான ஒரு நாவல் ஒன்று வந்தது. ஓகே, இட் வாஸ் ரிட்டன் இன் பெங்காலி பை பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஓகே, அவர் எழுதின புக் அது. ஓகே, அட் தட் டைம், சின்ஸ் it was talking about the Sadhu revolution and Sadhu revolt, and it was against the British, it was banned. Okay, so adu irka. So the hatred towards sadhus continued, and when John Woodruff became the magistrate in Calcutta, there was a case that came in front of him. They brought a sadhu. They were complaining that the sadhu was trying to cause disturbance. Okay, and when he saw the sadhu, somehow John Woodruff was not convinced that he could have done some revolt or any disturbance. Okay, so what he did was he reserved the judgment and asked him to come to his house. Okay, he came to his house. In that, he asked the sadhu, what are your skills and all that. He said, no, I am a sadhu, I just meditate and all that. Okay, at that time, the World War I was imminent or just starting. Okay, and John Woodruff's wife and child, okay, they used to send him a letter every month. It used to come by ship. Okay, that he has not received any letter for a month or so. So he's very, very concerned. So he talked to the sadhu and asked him, okay, hey, I have this problem. I have not heard from my wife or my child. I don't know about their safety. Is there any way you can help? The sadhu said, yes, I can help you. All I need is, I want a peaceful place, isolated place. I don't want anybody to disturb me. So they put him in a room, and he said, until I knock the door, don't open the door. Okay,
So he went inside and went into deep meditation. Okay. The next day he knocked the door, he came out, and the judge, the magistrate, John Woodruff, asked him, what did you find? And he said, okay, your wife and child are safe. They are in such and such a place in one of their friends' house. Okay. He mentioned all the details, and they will be fine. You should not worry about it. Okay. And soon, in a few weeks, John Woodruff received a letter from them saying that they are safe in that friend's place. Okay. At that time, John Woodruff got interested in, Indian philosophy and Kundalini and all that. Though he was already, getting into it, this time he was very deeply, got interested in that. And he released that sadhu. Okay. And then only he wrote that book called Serpent Power, which is almost a textbook for Kundalini Yoga and all that. Okay. So I just want to tell you that interesting story about this. Okay. And so I will continue with our Viveka Chudamani. I left the last session, I left at 360. Okay. I'm going to 361. ஒரே ஒரு question கேட்கலாமா? Yeah, சொல்லுங்க. Did he wanted to test the sadhu or எதனால No, he was desperate to know what is happening to his wife and child. அப்படின்னு அதான் நான் படிச்ச வரைக்கும் அதான், அவ்வளவுதான். அதுக்கு மேல he is not testing or anything. சேதுராமன், ராஜாராமன், சொல்லுங்க. நானும் அந்த இது படிச்சேன். நான் ரொம்ப எலாபரேட் பண்ண சொல்ல, நீ சொன்ன மாதிரி உனக்கு சான்ஸ் கொடுப்போம். ஏன்னா நீ தான் முன்னாடி அதை பத்தி பேசியிருக்கோம் நம்ம. பாயிண்ட் இஸ், அந்த லெட்டர்ல வாட் ஐ ரிமெம்பர் நவ் தட் his daughter wrote, the sadhu you sent has come and see me அப்படின்னா. Correct. அது சொல்ல மறந்துட்டேன். Correct. I forgot. இவர் இங்கே டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கார். Correct. Very good. Yeah. So those are all interesting episodes. நம்ம நம்பர்தா கூடாதா அப்படிங்கிறது நம்ம left to us. Okay. But let me continue with the Viveka Chudamani. Okay. நம்பினவருக்கு நடராஜன், நம்பாதவருக்கு யமராஜன். அவ்வளவுதான். Okay. Love that. Okay. Now again, the Viveka Chudamani slogans I'm going to read and all that is not as interesting as the other stories I told you. கொஞ்சம் abstract-ஆ தான் இருக்கும். Okay, so bear with me for that. Okay, Slokam 361. Okay, he's talking about moksham. Okay, he is who is eligible to go to moksham, what are the things he should do to attain moksham or be eligible to attain moksham and all that. Okay, so continuing that, 361. Yada suvarnam paduvaga soditam tyaktva malam swatma gunam samruchyati tada manasvatva rajostamo malam தியானேன சந்தியஜ்ய சமேதி தத்துவம். ஓகே, என்னுடைய சம்ஸ்கிருத உச்சரிப்பு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஓகே, மன்னிச்சுங்க. ஓகே, இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க தங்கத்தில் நெருப்பு இடும்போது அதில் உள்ள அழுக்குகள் நீங்கி தன் சுய பிரகாசத்தை அடைகிறது. ஓகே, அதே போல மனமும் ஆழ்ந்த தியானத்தின் மூலம் சத்வ, ரஜஸ், தமஸ் என்ற மலங்கள் நீங்க பெற்று உயர்ந்த நிலையை அடைகிறது. ஸோ நம்ம மனசுக்கு 3 குணங்கள் உண்டு. சத்வகுணம், ரஜஸ் குணம், தமோ குணம் என்ற 3 குணங்கள் உண்டு. அந்த குணங்களை இவர் மலங்கள் அப்படிங்கிறார். ஓகே, அதாவது குற்றங்கள். ஓகே, அது மனத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அது ஓகே, இந்த மனம் சஞ்சலம் அடையாம இருக்க வேண்டுமானால் ஆழ்ந்த தியானத்தில் ஒருவன் அடையும் பொழுது, சமாதி நிலையை அடையும் போது இந்த 3 விஷயங்களும் மனத்தை எந்த விதமாக பாதிக்காது அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார்.
தங்கத்தை நெருப்பில் இடும்போது அப்படின்னு. ஓகே, எல்லா நம்ம லிட்ரேச்சர்ல எடுத்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தங்கத்தை பேசிகிட்டே இருப்பாங்க. தங்கம் 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 தங்கம். ஓகே, தங்கம்னு மதிப்பு ரொம்ப அதிகம். ஓகே, தங்கத்துக்கு அப்படி என்ன மதிப்பு அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பீரியாடிக் டேபிள் எடுத்துருந்தீங்கன்னா 112 120 என்னமோ இருக்கு எலிமெண்ட்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் விட தங்கம் ஒய் இஸ் இட்னா, தங்கம் does not react, it stays the same. It is very hard to have another element combined with தங்கம். ஓகே, ஸோ தங்கத்தை வெளியில் வச்சிங்கன்னா அது துருப்பிடிக்காது, அது களிம்பு பிடிக்காது, ஒன்றுமே ஆகாது, அப்படியே தான் இருக்கும், அது பளபளன்னே தான் இருக்கும். ஓகே, it will not tarnish at all. Okay, that is the reason it is so much valuable. Okay, அதே மாதிரி தங்கம் மாதிரி எந்த விதமான மாசு அடையாத ஒரு நிலைமையை மனம் அடையும் போது தான் நமக்கு முக்தி என்பது கிடைக்கிறது. அது கிடைப்பதற்காக ஆழ்ந்த தியானத்தில் இருந்தால் அந்த மாசுகள் எல்லாம் வீவிடும். ஓகே, அப்போ எதுக்கு தங்கத்தை எதுக்கு நெருப்புல போடணும் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, தங்கத்தில் ரியாக்ஷன் இல்லாட்டாலும் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, நிறைய அதர் மெட்டல்ஸ் கேன் கம்பைன் வித் இட். ஃபார் எக்ஸாம்பிள், நகை பண்ணும்போதே காப்பர் ஆட் பண்ணுறாங்க, சில்வர் ஆட் பண்ணுறாங்க, கேட்மியம் ஆட் பண்ணுறாங்க, இன்னும் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, அதை நெருப்பில் இடும்பொழுது ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதுனால கரெக்டான கோல்டோட மெல்டிங் பாயிண்ட் வைக்கும்போது கோல்டு மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஓகே, அப்போ சுத்தமாயிடும். ஓகே, அது மாதிரி he is giving an approach to purify the mind, okay, and eliminate the effects of rajo, tamas and sattva gunamkal. Okay, adu. So for those who want English, metallic gold is purified by using fire and its impurities are thus removed. Similarly, the impurities of the mind, like the sattva, rajas and tamo gunas, can only be removed by deep meditation in the samadhi state. In both instances, the process is not easy and it is arduous. Okay. திருவள்ளுவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. ஓகே, அதாவது இந்த டு பியூரிஃபை the gold has to go through fire. Okay, to purify one's mind, he has to go through a lot of tribulations and trials, and it is not easy. Okay, same idea is brought here, but it impresses on how difficult it is to do it. Okay, நெருப்பு சுட சுட பொன்னின் ஒளி பெருகுவது போல் துன்பம் வருத்த தவம் செய்பவர்களுக்கு ஞானம் பெருகும். அடுத்தபடியாக 362வது ஸ்லோகம். நிரந்தர அபியாச வசாத் இத்தம் பக்வம் மனோ பிரம்மணி லீயதே யதா ததா சமாதி சவிகல்ப வர்ஜிதா ஸ்வதோ அத்வயானந்த ரசானுபாகவா. அதாவது இவ்வாறு இடையறாது தொடர்ந்த விடாமுயற்சியால் பக்குவம் அடைந்த மனது எப்பொழுது பிரம்மத்தில் லயிக்கிறதோ அப்பொழுது விகற்பங்களற்ற தூய்மையான இரண்டற்ற ஆனந்த நிலையை தானாகவே அடைகிறது. இடையறாது தொடர்ந்த விடாமுயற்சி அப்படிங்கிறார். See, that is, it is not something that you can achieve right away. It is something that requires a lot of prolonged effort. You may fail many times and you will have to come back and try again and again and again to achieve this. இவ்வாறு இடையறா தொடர்ந்த விடாமுயற்சியால் பக்குவம் அடைந்து மனது எப்பொழுது பிரம்மத்தில் லயிக்கிறதோ,
பிரம்மத்தில் லயிக்க வேண்டுமானால் மனது பக்குவம் அடைய வேண்டும். ஓகே, அப்பொழுது விகல்பங்கள் அற்ற தூய்மையான இரண்டற்ற ஆனந்த நிலையை தானாகவே அடைகிறது. இது என்ன இரண்டற்ற அப்படின்னு ஒரு 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 வார்த்தை. ஓகே, அதாவது சம்ஸ்கிருதத்தில் அத்வித. ஓகே, அத்வித அப்படின்னா இரண்டற்ற, இரண்டல்ல, ஒன்னே ஒன்று தான். ஓகே, அந்த நிலை, அதாவது இந்த இந்த வேக சூடாமணிலேயே இதுதான் முதல் தடவை அத்வைத்தம் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிளை வந்து சங்கராச்சாரியர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஓகே, இரண்டற்ற நிலை. இந்த இரண்டற்ற நிலை தான் ஆனந்தமான ஒரு நிலை, இட்ஸ் எ பிளிஸ்ஃபுல் ஸ்டேட். ஓகே, அதை சொல்கிறார் அவர். அதாவது ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்ற நிலைமை. அது வந்து ஒரு உணர்வு. அந்த உணர்வு வந்த பிறகு ஓகே நமக்கு மெய் அறிவு என்பது கிடைக்கும். ஓகே, இந்த வேக சூடாமணி சம்ஸ்கிருத வருஷத்தை ஒருத்தர் தமிழில் பாடல்களாக எழுதியிருக்கார், அதையும் நான் படிச்சுடுறேன். ஓகே, இடைவிடா தியானத்தினாலே இருதயம் சுத்தமாகி திடமுற பிரமத்தின் கண் தியங்கிடாது அடங்கும். எப்பொழுது அடர்மிகும் அகண்ட ஆனந்த அனுபவ ஏதுவான ஜடமிலா நிர்விகல்ப சமாதி அப்போதே உண்டாகும். எப்பொழுது இடைவிடாத தியானத்திலே இருதயம் சுத்தமாகி திடமுற பிரம்மத்தின் கண் தியங்கிடாது அடங்குமோ அப்பொழுது அடர்மிகும் அகண்டானந்த அனுபவ ஏதுவான சடமிலா நிர்விகல்ப சமாதி உண்டாகும் அப்படிங்கிறார் அவர். ஓகே, thus the mind after intense effort remains absorbed in Brahman, finds itself devoid of distortions and attains the blissful state of non-duality. Okay. பாடல் 363. ஓகே, சமாதினானேன சமஸ்த வாசனா கிரந்தேர் விநாசா அகில கர்ம நாசா அந்தர்பஹி சர்வத ஏவ சர்வதா ஸ்வரூப விஸ்பூர்த்தி அயத்னத சியாது. ஓகே, அந்த நிர்விகல்ப சமாதி நிலையை அடைவதால் பூர்வ வாசனைகள் என்ற முடிச்சுகள் விடுபடுகின்றன. எல்லா கர்மங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கிறது. உள்ளும் புறமும் எங்கும் எப்பொழுதும் ஸ்வரூப பிரகாசம் ஆத்ம மெய்யுணர்வு முயற்சி இல்லாமலேயே ஏற்படுகிறது. ஓகே ஓகே, ஸோ இது முயற்சி இல்லாமலே ஏற்படுகிறது அப்படின்னா என்ன, இத்தனை முயற்சி பண்ணணும் தானே சொல்லியிருந்தோம் நம்ம. ஓகே, பட் ஒன்ஸ் யூ ரீச் தட் ஸ்டேட், ஓகே, தென் எவ்ரி திங் பிகம்ஸ் ஈஸியர் அண்ட் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறார் அவர். அதான் ஓகே, அந்த நிர்விகல்ப சமாதி. ஓகே, எந்த விதமான விகல்பமும் இல்லாத ஒரு சமாதி நிலைமை, எதுவுமே அந்த நிலையில எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, வெளியில இருக்கிற பொருள்களும் அஃபெக்ட் பண்ணாது, உள்ள இருக்கிற பொருள்களும் அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு நிலைமை அடைந்தால் பூர்வ வாசனைகள் அப்படிங்கிறார். பூர்வ வாசனான்னா என்ன? These are certain tendencies that we are all born with. Okay, everybody is different. Why do we think everybody's personality is a little different? Okay, the personality அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி நம்ம யூஸ் பண்றோம். இந்த பர்சனாலிட்டி, ஓகே, அவன் அப்படிதான், அவள் அப்படிதான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஓகே, ஒவ்வொருத்தருக்கு ஒரு கேரக்டர். ஓகே, அந்த கேரக்டர் தான் அந்த வாசனா அப்படிங்கிறது. இந்த வாசனாங்கிறது எப்படி வந்ததுன்னா பூர்வ ஜன்மத்திலேருந்து வந்தது. ஓகே, வழி வழியா வந்துட்டே இருக்கு. அது நம்ம விட்டு போகாது. ஓகே, அது போகணும்னா ஒரே வழி என்னன்னா இந்த அத்வித ஸ்டேட் வரணும். ஓகே, அந்த அத்வித ஸ்டேட் வரத்துக்கு என்ன பண்ணணும்னா நிர்விகல்ப சமாதியை அடைய வேண்டும், அடைந்து வேண்டும். ஓகே, அது வந்து he says, he compares it to a முடிச்சு. ஓகே, it's a முடிச்சு. Okay, the granthi. Okay, the granthi.
ஓகே, இந்த ஐ திங்க் இது லலிதா சகஸ்ரநாமத்தில் கூட வரும்னு நினைக்கிறேன், கிரந்தி அப்படிங்கிறது. ருத்ர கிரந்தி, விஷ்ணு கிரந்தி எல்லாம் வரும் இல்லையா, வரும், அதெல்லாம் வரும். ஓகே, ஸோ அது மாதிரி முடிச்சு அது இந்த முடிச்சு விடுபட வேண்டும். ஓகே, அதே இந்த இந்த ஆதாரங்களை சொல்லும்பொழுது ஆதாரம் வந்து அது பிளாக் பண்றது அப்படின்னு சொல்லும்போது அதே அந்த முடிச்சு தான், அது அந்த முடிச்சு இருக்கு. ஓகே, முடிச்சு இஸ் பிளாக்கிங் ப்ராக்ரஸ். இந்த ப்ராக்ரஸ் தடுக்கிற முடிச்சுகள் விடுபட வேண்டும். ஓகே, அப்படி செய்தால் எல்லா கர்மங்களிலிருந்தும் விடுதலை கிடைக்கிறது. ஓகே, கர்மங்கள் அப்படின்னா நம்ம செய்யற எல்லா காரியங்களும் தேவையற்றதாக போயிடுறது. ஓகே, இந்த கர்மங்கள் அதுவும் ஜன்மாந்தரமா வருது நமக்கு, கர்மங்கள் அப்படிங்கிறது. ஓகே, கர்மாஸ் அப்படிங்கிறோம், வினை அப்படிங்கிறோம். ஓகே, இந்த வினை இந்த திருஞான சம்பந்தருடைய தேவாரம் கிட்டத்தட்ட 2000 தேவாரம் இருக்குன்னா எல்லாத்துலயும் அவர் வினை அழியும் தான் சொல்லுவார். 10 பாடலை நீ பாடினேன்னா உனக்கு வினை அழியும் அப்படின்பார். ஓகே, இந்த வினை அழியணும். ஓகே, அப்பொழுதுதான் விடுதலை கிடைக்கும். விடுதலை அப்படிங்கிறது தான் முக்தி. ஓகே, வீடு பெறுதல். அவ்வாறு அடைந்தால் உள்ளும் புறமும் எங்கும் எப்பொழுதும் ஸ்வரூப பிரகாசம். ஸ்வரூப பிரகாசம் என்றால் யுவர் டீப் ரியலைசேஷன் ஆஃப் ஹூ யூ ஆர். ஓகே, ஆத்ம மெய் உணர்வு உடனே கிடைத்துவிடும் அப்படிங்கிறார். ஓகே, on reaching the nirvikalpa samadhi state, the ingrained attitudes and attributes, vasanas, okay, disappear. There is liberation from all ordained activities. Okay, those activities, you do things, okay, you do good things, you do bad things, all these things are determined by your karmas from the previous births. Okay, and you get liberated from that, and one attains enlightenment of self-realization inside and out, every time and everywhere, effortlessly. அடுத்த ஸ்லோகம் 364. ஸ்ருதே சதகுணம் வித்யான் மனனம், ஸ்ருதே சதகுணம் வித்யான் மனனம், மனநாதவி நிதித்யாசம், லக்ஷ்யகுணம் அனந்தம் நிர்விகல்பம். ஓகே, இதுல இவர் சொல்றார் என்னென்னலாம் பண்ணா இந்த சமாதி ஸ்டேட்டை அடைய முடியும் அப்படிங்கிறது. அதாவது ஒன்று கற்றுக்கணும்னா, ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா சில மெத்தட்ஸ் we have to use. அதை பற்றி சொல்றார். கேட்பதை விட சிந்திப்பது 100 மடங்கு சிறந்தது. ஓகே, கேட்பதை விட சிந்திப்பது 100 மடங்கு சிறந்தது. சிந்திப்பதை விட நிதித்யாசம், அதாவது ஆத்ம தத்துவத்தை நன்கு உணர்ந்து சித்தத்தில் நிலை நிறுத்துதல் 1,00,000 மடங்கு சிறந்தது. ஓகே, ஆனால் நிர்விகல்ப சமாதி நிலை எண்ணற்ற அளவில்லாத சிறப்பு உடையது அப்படிங்கிறார். இது தமிழ்ல முன்னாடியே சேத்ராமன் நிறைய பேசியிருக்கார். ஓகே, அதாவது நம்ம தமிழ்ல கூட சொல்லியிருக்காங்க. நம்ம சைவ சித்தாந்தத்துல கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல். கரெக்டா சார்? மாறி வந்திருக்கு. கேட்டல், தெளிதல், சிந்தித்தல், நிட்டை கூடுதல். ஆமா, இதுல மாறி வந்திருக்கு. நீ சொன்னதான் ரைட். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல். ஓகே, தான் தெளிவு வரும் இல்லையா? கொஸ்டின்ஸ் வரப்பட்டு தான் சிந்தனைங்கும் போது கொஸ்டின்ஸ் வரும். கொஸ்டின்ஸ் அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்பதான் தெளிவு நமக்கு பிறக்கும். கரெக்ட். ஆகவே இந்த ஸ்டெப் எப்படின்னா, கேட்கறது முன்னாடி நீ சொல்றதை நான் கேட்பேன், அப்புறம் நான் சிந்திப்பேன். நீ என்ன சொன்னா ராஜாராமன், சந்தேகம் வரும், கேள்வி கேட்பேன், அப்ப என் மனசு தெளிவடையும். அதுக்கப்புறம் தான் அந்த நிஷ்டைக்கு போக முடியும். இந்த ஆர்டர் கொஞ்சம் மாத்தி வரணும், அவ்வளவுதான். முதல்ல கேட்பது என்பது முக்கியம். கேள்வி கேட்பது என்பது முக்கியம். தெரிந்து கொள்வது, உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டவுடன் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதுக்கப்புறம் அதோட
அதோட மேற்படியான விளக்கம் நமக்கு புரிஞ்ச பிறகு டீப்பாக திங்க் பண்ணணும். ஓகே, அதை தியானம் பண்ணணும். ஓகே, அதை பற்றி தியானம் பண்ணணும். எதுக்கு, அதோட முக்கியத்துவம் என்ன, அதோட தாத்பரியம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்க முயற்சி செய்வது தான் நிதித்தியாசனம் அப்படிங்கிறது. இந்த நிதித்தியாசனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை திருப்பி திருப்பி அத்வைதத்தில் வந்துட்டே இருக்கும். ஓகே, அப்பப்போ நமக்கு மீனிங் மறந்தே போயிடும். ஓகே, ஏன்னா நமக்கு இதுவரைக்கும் கேட்காத ஒரு வார்த்தை, ஒரு டெர்மினாலஜி அது நிதித்தியாசம். ஓகே, ஸோ ஓகே, இன் இங்கிலீஷ், pondering on the subject is 100 times better than just listening about it. Okay, Nididhyasam, that is clear and deep understanding of the Atma Tattvam, and meditating on it is even 100 times better. Okay, but remaining in Nirvikalpa Samadhi is infinitely better in realizing the truth. See, when you realize the truth, okay, you are liberated from all kind of bondage. Okay, you are liberated from birth and death, the cycle of birth and death. Okay, then that stage, everything is clear to you. Okay. Slokam 365. Nirvikalpa samadhina spudam brahma tattva mama gamyate dhruvam nanyata saladaya manogate pratyayandara vimisritam bhavet. அதாவது நிர்விகல்ப சமாதியால் தெளிவாக அசைக்க முடியாதபடி பிரம்ம தத்துவம் அடையப்படுகிறது. ஓகே, மனமானது சஞ்சலமுடையதால் வேறு எந்த வழியிலும் அடைய முடியாதது. பிரம்மமில்லாத வேறு எண்ணங்களில் அது கலந்துவிடும். மனம் சஞ்சலமுடையது. ஓகே, மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால மனம் சஞ்சலமுடையது. அதனால அது எப்பவும் பிரம்மமில்லாத வேறு எண்ணங்களில் எளிதாக கலந்துவிடும். ஓகே, ஸோ அந்த மனத்தை அடக்கி, ஓகே, அதனுடைய அழுக்குகளை நீக்கி, ஓகே, நிர்விகல்ப சமாதியை நாம் அடைந்தால் அசைக்க முடியாதபடி பிரம்ம தத்துவம் அடையப்படுகிறது. ஓகே, மெய் உணர்வு, நான் யார் என்ற மெய் உணர்வு, எனக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற என்ன சம்பந்தம், என்ன எனக்கும் பரபிரம்மத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன எல்லாம் எல்லாம் தெளிவாக புரிந்து விடுகிறது. ஓகே, the clear and steadfast realization of the Brahma Tattvam is achieved only through Nirvikalpa Samadhi. It is not possible to achieve it by other means because the mind is notoriously fickle and stray easily into thoughts other than the Brahman. Next slokam 366. Ada samadattvasya tattvasva yadendriyaha san nirandaram santamana pradisi vidvamsaya dvantamanat yad vidyaya kritam sadegatva vilokanena. அதாவது, ஆகவே இந்திரியங்களை அடக்கி இடைவிடாது மன அமைதியுடன் அந்தராத்மாவில் நிலை பெற்று இருப்பாயாக. This is an instruction he is giving to the aspirant who wants to attain mukti. Okay, அனாதியான அவித்யால் உண்டாக்கப்பட்ட இருளை சத்தாகிய பிரம்மத்துடன் நீ ஒன்றாக இருப்பதின் தன்மையை உணர்வதால் அழிப்பாயாக. See, all these slokas in some way or other are repetitions. Okay, திருப்பி சொல்றார் அவர். Okay, so this is to drive the point into the head of the aspirant. Okay, ஆகவே இந்திரியங்களை அடக்கி, okay, that first step,
இந்திரியங்களை அடக்க வேண்டும். ஓகே, தாரணை அப்படிங்கிற இந்த அஷ்டாங்க யோகத்துல ஓகே அது இடைவிடாது மன அமைதியுடன். ஸோ யூ ஹாவ் டு கண்டினியூஸ்லி ஸ்ட்ரைவ் டு அச்சீவ் இட். ஓகே, மன அமைதியுடன். ஓகே, யூ காட் பி வேவரிங். ஓகே, யூ ஹாவ் டு பி அட் பீஸ் with the changes that are going to happen in you. அந்தராத்மாவில் நிலை பெற்று இருப்பாயாக அப்படிங்கிறார். ஓகே, அனாதியான அவித்யால் அப்படி செய்தால் அனாதியான அவித்யால் உண்டாக்கப்பட்ட இருளை சத்தாகிய பிரம்மத்துடன் நீ ஒன்றாக சேர்ந்து இருப்பாய். ஓகே, அந்த இருக்கும் தன்மையை உணர்வாய் அப்படிங்கிறார். ஸ்ரீ சங்கரா thus instructs the sadhaka to permanently stay in a state of self-realization with total control of his senses and steady and peaceful mind. Thus, one can eliminate the darkness of false knowledge and realize the true state of one's unison with the Brahman. Now he explains the qualities of a yogi. Okay. Yogi is the one who is striving to achieve the Brahman. Yogasya pradamam dwaram vang nirodho. Yogasya pradamam dwaram vang nirodho. Aparigraha nirasa cha niriha cha nityam ஏகந்த சீலதா. அதாவது என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறார். முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய வாயை கண்ட்ரோல் பண்ணு, உன் பேச்சை கண்ட்ரோல் பண்ணு. ஓகே, இங்கு யோகிகளின் தகுதி கூறப்படுகிறது. யோகத்தின் முதற்படி மௌனம். ஓகே, சரீர தேவையற்றவைகளை தேடாமல் இருப்பது, ஆசைகளற்ற வைராக்கியமும் அவாவின்மையும் எப்பொழுதும் தனிமையில் நாட்டமுள்ள தன்மையும் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் யுவர் ஸ்பீச். ஓகே, மௌன விரதம் இருக்க முடியும்னா இருக்கு, இல்லாட்டா ஒன்லி எசென்ஷியல் திங்ஸ் யூ டாக், நான் எசென்ஷியல் திங்ஸ் காசிப்பிங் அதர் திங்ஸ் ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுவோம், பேசுறதை கண்ட்ரோல் பண்ணு. ஓகே, தென் உடம்புக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தேடாத. ஓகே, உன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு என்ன பேசிக்காக தேவையோ த மினிமம் அதை மட்டும் தேடு. ஓகே, அப்புறம் மற்ற பொருள்கள் மேலே ஆசைப்படாத. இதை செய்யணும் அதை செய்யணும், அது வேணும் இது வேணும், அதெல்லாம் இல்லாத. யூ டோன்ட் பி அஃபெக்டட் பை த இன்புட்ஸ் பை யுவர் 5 senses. ஓகே, அதனால வைராக்கியம். ஓகே, அவாவின்மை ஆசைப்படாமல் இருக்கிறது. ஓகே, எப்பொழுதும் இப்படிலாம் இருக்கணும்னா நீ தனியாக இருந்தால் தான் நல்லது. ஓகே, ஸோ தனிமையில் நாட்டமுள்ள தன்மையும் ஆகும். ஓகே, the first step for a yogi is to control his speech and silence, not seeking bodily needs except for mere sustenance, detachment with material things without any desire, an attitude towards introspection and aloofness and solitude. Okay. Next 368. Okay, I made it so it's easy to understand. So I split the slokam into each sentences and I've written the meaning for it. Ekanta sthiti uparamane hetuhu. Okay, ekanta sthiti uparamane hetuhu. ஏகாந்தமாய் இருத்தல் இந்திரியங்கள் ஒடுங்குவதற்கு ஹேதுவாகும். ஏகாந்தமாய் இருத்தல். சம்டைம்ஸ் இது நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல பாடம் படிக்கும்போது நம்ம வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, அண்ணன் தம்பி அக்கா தங்க மாமா மச்சினன் எல்லாரும் இருப்பாங்க. ஓகே, நம்மளால படிக்க முடியாது. அப்போ என்ன சொல்லுவோம், நம்ம எனக்கு
தனியாக படிக்கிறதுக்கு ஒரு ரூம் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு. ஓகே, அதே மாதிரி ஏகாந்தமாக இருத்தல் இந்திரியங்கள் இந்த எக்ஸசைஸ். ஓகே, தி எக்ஸசைஸ் டு கண்ட்ரோல் யுவர் இந்திரியம்ஸ் ஓகே இஸ் ஈஸியர் இஃப் யூ ஆர் ஆல் பை யுவர் செல்ஃப் அப்படிங்கிறார். ஓகே, தம சேதச சம்ரோதே கரணம். ஓகே, தமசேதச சம்ரோதே கரணம். இந்திரியங்களின் அடக்கம் மனத்தின் அடக்கத்துக்கு காரணமாகும். ஓகே, இந்திரியங்களை அடக்கினா ஏகாந்தமாக இருந்தேன்னா இந்திரியங்களை அடக்க முடியும். இந்திரியங்களை அடக்கினால் உன் மனத்தை அடக்க முடியும். ஓகே, சமனே அகம் வாசனா விலயம் யாயாது. ஓகே, மனத்தின் அடக்கத்தினால் அகங்கார வாசனைகள் அழியும். ஓகே, இப்போ மனத்தை கண்ட்ரோல் பண்ற, யூ ஆர் ஏபிள் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட். when you are able to control your mind, okay, அகங்காரம் என்ற வாசனை அழியும். அதாவது அகங்காரம், நான், எனது, என்னுடையது, நான் செய்தேன், ஓகே, இது it belongs to me, I did it, it is mine அப்படின்னு இந்த அகங்காரம்ங்கிறது தான் அழிக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஆனது. ஓகே, எந்த மாதிரி மைண்ட் ஸ்டேட்லையோ லிவிங் ஸ்டேட்லையோ இந்த அகங்காரத்தை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். முழிச்சுருக்கறச்சியும் அது இருக்கும், ஓகே, தூங்கறச்சியும் அது இருக்கும், கனவு கண்டறச்சியும் அது இருக்கும். ஓகே, ஸோ அது அழியணும்னா உன்னோட மனசு கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, சமனே அகம் வாசனா விலயம் யாயாது அப்படிங்கிற. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தேன யோகின சதா அச்சலா பிரம்மி ஆனந்த அனுபூதி. இவற்றால் யோகிக்கு பிரம்மானந்த ரசத்தின் அனுபவம் கிடைக்கிறது. ஓகே, ஸோ தனியாக இருக்கணும், ஆசைகளற்று இருக்கணும், மனத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அகங்காரம் அழிய வேண்டும். இதெல்லாம் நடந்ததுன்னா பிரம்மானந்த ரச அனுபவம் கிடைக்கிறது. ஓகே, தஸ்மாத் சித்த நிரோத ஏவ சததம் முனே பிரயத்னாத் காரியா. ஆகையால் முனியானவன் எப்பொழுதும் சித்த சலனங்களை அடக்க முயற்சிப்பது முக்கிய காரியமாகிறது. ஓகே, இப்போ சித்த சலனம் அப்படின்னு ஒன்று சொல்றார். ஓகே, தஸ்மாத் சித்த நிரோதா. ஓகே, சித்த நிரோதா, சித்தம் அழிய வேண்டும் அப்படிங்கிறார். ஓகே, இப்போ நம்ம அந்த கரணங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்றோம் இல்லையா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு. ஓகே, இந்த சித்தம்ங்கிறது என்னன்னா that is which that induces you to act. ஓகே, அந்த சித்தமும் அழிந்து விட்டதென்றால் ஓகே பிரம்மானந்த ரசம் அனுபவம் ஈஸியாக கிடைக்கிறது அப்படிங்கிறார். ஓகே, தி ஸ்டேட் ஆஃப் சாலிட்யூட் helps the yogi to bring his senses under control. Sense control helps to restrain the mind. Controlling the senses and the mind help him to rein in the tendencies ingrained by ahamkara. The mind control helps him to experience the Brahmanandam. He should thus continuously strive to rein in his senses and his mind. There is a similar concept that is explained in Bhagavad Gita, chapter 18. Okay, அதுக்கு தமிழ் உரை. Okay, தனிமையை நாடியவனாய், உண்டியை சுருக்கியவனாய், மனம், வாக்கு, காயங்களை அடக்கியவனாய், எப்பொழுதும் தியான யோகத்தில் ஆழ்ந்தவனாய், வைராகியத்தை நன்கு கை கொண்டு அகங்காரம், கர்வம், ஆசை, கோபம், பரிக்கிரகம் ஆகியவற்றை ஒழித்து எனது என்ற எண்ணம் இல்லாதவனாய், மனம் அமைதியுற்றவன் பிரம்மமாவதற்கு உரியவனாகிறான். ஓகே, ஸோ ஹூ இஸ் எலிஜிபிள் டு அட்டைன் த பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்சைஸா
பகவத்கீதையில இந்த ஸ்லோகம் சொல்றது. ஓகே, இது வரைக்கும் நம்ம படிச்ச எல்லாத்தையும் சேர்த்து ஓகே சொல்றாரு. முதல்ல தனிமையை நாடியவன். ஓகே, யூ ஹேவ் டு பி aloof. You cannot be affected by things around you. So to do that, you need solitude and silence. Then உண்டியை சுருக்கியவனாய், that is, you should stay away from Material. stay away from giving importance to your body and the desires of the body. உண்டியை சுருக்கியவனா, அதாவது சாப்பாடு குறைக்கணும் அப்படிங்கிறார் அவர். உண்டியை சுருக்கினா. ஓகே, மனம் வாக்கு காயங்கள் அடக்கியவனாய், யூ ஹேவ் டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட், யுவர் ஸ்பீச், யுவர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம். எப்பொழுதும் தியான யோகத்தில் ஆழ்ந்தவனாய், யூ ஹேவ் டு பி இன் டீப் மெடிடேஷன். வைராகியத்தை நன்கு கைக்கொண்டு அகங்காரம், கர்வம், ஆசை, கோபம், பரிகிரகம் ஆகியவற்றை ஒழித்து எனது என்ற எண்ணம் இல்லாதவனாய், அகங்காரம் எனது என்னுடையது, நான் செய்தேன், நான் அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம, பட் அதே சம்டைம் ஐ டோன்ட், ஆல் தீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கேன் காஸ் சம் டிஸ்டர்பன்சஸ் இன் யுவர் மைண்ட். ஓகே, நம்ம செய்யறது தப்பா ரைட்டா, நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும். பட் அந்த சலனங்கள்லாம் இல்லாத மன அமைதியுற்றவனாய் இருப்பவன் பிரம்மமாவதற்கு உரியவனாகிறான் அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார். ஓகே, டைம் ஆயிடுத்து, எல்லாருக்கும் பசிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐம் கோயிங் டு ஸ்டாப் with this and சார் இப்பதான் நீங்க சாப்பாடு no, I'll குறைக்கணும். tell the last slokam and then I'll open up for questions and comments. Okay, ராஜாராம் சார் இப்பதான் இரு, நீங்க ஒரு சாப்பாடு நிமிஷம் பா, ஒரு நிமிஷம் இரு. ஓகே, மல்குக வேத வேள்வி, வழங்குக சுரந்து வானம், பல்குக வளங்கள் எங்கும், பரவுக அறங்கள் இன்பம், நல்குக உயிர்கட்கெல்லாம் நான்மறை சைவமோங்கி, புல்குக உலகமெல்லாம் புரவலன் செங்கோல் வாழ்க. சிவாய திருச்சிற்றம்பலம். சொல்லு சிவராமன். இல்ல இப்பதான் நீங்க சாப்பாடு குறைக்கணும்னு, இல்ல இப்ப சாப்பாடுக்கு பிரேக் கொடுக்கறீங்களே வேண்டாமே அப்படின்னு நினைச்சேன். இல்ல, கொஞ்சமா சாப்பிடணும்பா, அதுக்காக. இட் வாஸ் வெரி நைஸ், வெரி குட், தேங்க் யூ. ஓகே, ஸோ இங்கே எழுதியிருக்கிறதெல்லாம் நானே எழுதினது இதெல்லாம். ஓகே, ஏதாவது தப்பு இருந்தால் படித்து சொல்லுங்க நீங்கள். ஓகே, ஐம் கோயிங் டு ஸ்டாப் ரெக்கார்டிங். எப்படி பண்ணுறது இது? ஓ ஸ்டாப் ரெக்கார்டிங். ஓகே, ரிமோட் கண்ட்ரோல் ரெக்கார்டிங்க. ஓ, ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, ரெக்கார்ட்